அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லோரும் வந்திருக்கீங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நடைபெற்ற சுட அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைபெற்ற அந்த மாதிரி தேர்வு அதற்கான ஜிகே கொஷின்ஸ் மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜிகே செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேக்ஸ் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கான கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ எல்லாமே என்ன தப்பு பண்ணோம், எதனால் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஓகே, எல்லோரும் நல்லா ஸ்கோர் தான் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறேன். நான் கொஷின் பேப்பர் அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. வெரி ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மாடல் தேர்வை விட இந்த மாடல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? ரைட். ஓகே, ரைட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின். சரிங்களா? ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினே ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஆடியபிளாக இருக்கா? ஓகே, ஃபஸ்ட் மேட்ச், அதாவது அன்னிபெசன்ட் அண்ட் தென் சையது அகமது கான், கிலாபத் இயக்கம், சுத்தி இயக்கம். சரிங்களா? பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2 வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம், தயானந்த சரஸ்வதி, பிரம்மஞான சபை, அலி சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். அப்போது அன்னிபெசன்ட் எங்கே வருவாங்க? அன்னிபெசன்ட் தொடர்புடைய பட்டியல் 1 இருக்கக்கூடிய அந்த நபரோட தொடர்புடைய இந்த பக்கம் பட்டியல் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் தொடர்புடையது பிரம்மஞான சபை. சரிங்களா? பிரம்மஞான சபைன்னு வந்து பார்த்தா தலைவராக அன்னிபெசன்ட் இருந்திருக்காங்க. யாருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா எச்எஸ் ஆல்காட் அண்ட் பிளவர்ஸ்கி. சரிங்களா? இது வந்து பார்த்தா அன்னிபெசன்ட் அம்மையாரால் தொடங்கப்படும்னு சொல்ல முடியாது. அவங்க லீட் பண்ணியிருக்காங்க, அவங்க தலைவராக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ பிரம்மஞான சபைக்கு வந்து பார்த்தா நம்ம தொடர்புடைய பெண்மணி யாருன்னு பார்த்தா அன்னிபெசன்ட் சொல்லலாம். ஏன்னா பிரம்மஞான சபை யாரால் தொடங்கப்படுது நம்மளுக்கு தெரியும். யாரால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எச்எஸ் ஆல்காட் அண்ட் தென் பிளவர்ஸ்கி, ஹெச்பி பிளவர்ஸ்கி. சரிங்களா? இவங்களாம் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பிரம்மஞான சபைன்னு சொல்லுவாங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு 1875 அமெரிக்காவில் தொடங்குவாங்க. சரிங்களா? யூஎஸில். சரிங்களா? இந்தியாவில் தொடங்க மாட்டாங்க, அமெரிக்காவில் தொடங்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க இந்தியா இந்த பிரம்மஞான சபை இந்தியாவுக்கு வந்ததுன காரணம் வந்து பார்த்தா இவங்க இப்போ இந்த இந்தியாவில் வந்து பார்த்தா லீட் பண்ணிவிட்டு இந்தியாவில் இந்த பிரம்மஞான சபைக்கு லீட் பண்ண நபர், அந்த தலைமை தாங்கிய நபர் யார் சொல்லணும்னு பார்த்தா அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லுவாங்க. அப்போ அன்னிபெசன்ட் தொடர்புடைய ஒரு விஷயம் வந்து பார்த்தா பிரம்மஞான சபை. இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, அன்னிபெசன்ட் அம்மையார் தொடர்புடைய இன்னொரு விஷயம் தன்னாட்சி இயக்கம்னு இருக்கும். தன்னாட்சி இயக்கம் ஓம் ரூல் மூமெண்ட்டும் அவங்க தான் வந்து பார்த்தா இந்தியாவில் தொடங்குவாங்க. இவரும் ஒருத்தர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திலகர். சரிங்களா? 2 பேருமே தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்குவாங்க. நான் ஞாபகம் வச்சுங்க, 2வது தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2வது நபர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய சையது அகமது கான் இருக்காங்க. சையது அகமது கான தொடர்புடைய ஒரு விஷயம் தான் அலிகார் இயக்கம். சரிங்களா? அலிகார் இயக்கத்தை தொடங்குறது அதுதான். இதுவுமே சேம் இயர் தான் வரும். சரிங்களா? எப்படி பிரம்மஞான சபை 1875 தொடங்கினாங்களோ அதே மாதிரி தான் அலிகார் இயக்கமும் 1875 ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். யாரால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்முடைய சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். சரிங்களா? ஒரு எடுத்தவொடனே அந்த இயக்கம் தொடங்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலிகார் நகரில், சரிங்களா, அலிகார் என்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அங்கே இருக்கும். அந்த கல்லூரி தான் பின்னால் ஒரு இயக்கமாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த கல்லூரி தான் இந்த அலிகார் இயக்கத்துக்கான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த கல்லூரி தான் பின்னால் இயக்கமாக தொடங்கப்பட்டது. அதுதான் அலிகார் இயக்கம். அது வந்து தொடங்கிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சையது அகமது கான். இதுக்கு முன்னாடி என்ன காலேஜ்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கத்துடன் தொடர்புடைய கல்லூரி எதுன்னு கேட்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்லேயே ஞாபகம் வச்சுங்க. அந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதோட தொடர்புடைய ஒரு கல்லூரி. அண்ட் தென் அப்போ வந்து பார்த்தா இந்த பிரம்மஞான சபைக்கு நம்ம போட போகிறோம். இங்கே வந்து பார்த்தா அலிகார் இயக்கம் பி, கிலாபத் இயக்கம். சரிங்களா? கிலாபத் இயக்கம் வந்து பார்த்தா யார் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா கிலாபத் என்பது அலி சகோதரரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். ஏன்னா கிலாபத் இயக்கம் என்பது நம்முடைய முதல் உலகப் போருக்கு முடிவில் வந்து பார்த்தா கலீஃபாவின் அதிகாரங்கள் பதிக்கப்பட்ட பிறகு அதுக்கு வந்து பார்த்தா எதிர்ப்பாக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். இந்தியாவில் தொடங்கினாங்க. இந்தியாவில் யார் தொடங்கன்னு பார்த்தா அலி சகோதரர்கள். இந்த அலி சகோதரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்று மௌலானா முகமது அலி, 2வது மௌலானா சவுகத் அலி. அப்போ ஒன்று முகமது அலி, 2வது சவுகத் அலி. சரிங்களா? சவுகத் அலி. ஃபஸ்ட்டு மௌலானா முகமது, 2வது மௌலானா சவுகத் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் சேர்த்து தான் அலி சகோதரர்கள், அலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தா கிலாபத் இயக்கம் இங்கே சி நம்ம போட போகிறோம்.
சுத்தி இயக்கம் யாரோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தயானந்த சரஸ்வதி அவரோட தொடர்பு. தயானந்த சரஸ்வதி விஷயம் தான் சுத்தி இயக்கம். மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மதம் மாற்றத்துக்கு ஒரு யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடங்குது யாருன்னு பார்த்தா நம்முடைய தயானந்த சரஸ்வதி. அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தா 1 3 ஃபஸ்ட்டு வரும். 3 ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. நான் வந்து பார்த்தா ஆப்ஷனில் 3 அங்கே தான் வருது. அப்போ அதுதான் ஆப்ஷனாக இருக்க போகுது. அப்போ 3 ரெண்டாவது என்ன பார்த்துருக்கோம் பி 1 சரிங்களா. 3 1 4 2. அப்போ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டினுக்கு சவுண்ட் வேவ் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி அலைகள் என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒலி அலைகள் என்பது ஒரு குறுக்கலைகளா, நெட் அலைகளா, மின்காந்த அலைகளா, காஸ்மிக் அலைகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒலி அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நெட் அலைகள் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து நெட் அலைகள் அப்படின்னு நம்ம வரும். லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 எங்கே மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாம்பேயில் மட்டும் சரிங்களா. அப்போ வந்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 102வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாம்பே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3வது கொஸ்டின் எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரி 3வது கொஸ்டின் பார்க்கலாம். அணு கடிகாரத்தின் துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அணு கடிகாரத்தில் துல்லியத்தன்மை அக்யூரேசி அப்படி கேட்குறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அணு கடிகாரத்தில் துல்லியத்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா 10^13 சரிங்களா. 10^13 வினாடிக்கு 1 வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அணு கடிகாரத்துடைய துல்லியத்தன்மை. இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கில் அதை கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் இன்னொரு கடிகாரம் இந்த அளவீட்டியல் பற்றி பார்க்கும்போது அளவீட்டியல் டாப்பிக்கில் கடிகாரத்தை பற்றி பார்க்கும்போது ஒன்று அணு கடிகாரம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கடிகாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அணு கடிகாரத்துக்கான துல்லியல் தன்மைன்னு சொல்லிட்டு அங்கே 10^13 கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் டெல்லி. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கடிகாரத்துடைய துல்லியத்தன்மையை கொடுத்துருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. இதே ஆப்ஷனில் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கடிகாரத்துக்கான துல்லியத்தன்மை. ஆப்ஷன் ஏ குவார்ட்ஸ் கடிகாரத்துக்கான துல்லியத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த வந்து ஆப்ஷன் டெல்லி என்னன்னு பார்த்தா நம்ம இங்கே கொஸ்டினில் கேட்டக்கூடிய அணு கடிகாரத்தோட துல்லியத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞாபகம் வச்சுங்க. அப்போ 103க்கு டெல்லி. 104 சரிங்களா. அண்ட் தென் மேட்ச் அகைன் வந்து பார்த்தா ஒரு மேட்ச் வருது. என்ன மேட்ச்னு பார்த்தா ஒன்று அரப்பா, மொகஞ்சதரோ, ராக்கி கர்கி, சர்கோட்டடா இல்லை சுர்கோட்டடான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல் 2ல் அது லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப், சிந்து, குஜராத் மற்றும் ஹரியானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரப்பா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அரப்பா வந்து பார்த்தா எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அரப்பான்னு சொல்லுவாங்க. அரப்பா வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இங்கே 1க்கு ஸ்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. மொகஞ்சதரோ சரிங்களா. மொகஞ்சதரோ என்ற பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது. பாகிஸ்தானில் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து மாகாணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பாம்பே ஸ்டேட்டாக தான் இருக்குது. ராக்கி கர்கி என்பது இந்த ஒரு அரப்பா நகரம் எங்கே சார் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது சிந்துவெளி நகரம் எங்கே சார் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ ராக்கி கர்கி எங்கே இருக்குன்னு பார்த்தா 4ல் இருக்குது. அப்போ வந்து ஸ்ரீ சுர்கோட்டடா அந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய குஜராத்தில் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து டி குஜராத் இந்தியாவில். ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லையும், அடுத்த 2 இடங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஆப்ஷன் மேட்ச் பண்ணலாம். 1 2 4 3ன்னு இருக்குது சரிங்களா. 1 2 4 3 அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் சி தானே சொல்லலாம். இதுக்கான ஆன்சராக சொல்லலாம் 1 2 4 3. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். அடுத்த கொஸ்டின் நம்ம போகும்போது 5வது கொஸ்டின் 105வது கொஸ்டின் வாங்கலாம். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது, விச் ஒன் இஸ் தி கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 தீவிர தேசியவாத மையம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வராது, பூனே வரும். பூனே தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாத மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பகிம் சந்திர சட்டர்ஜி அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர், அவருடைய தொடர்புடைய விஷயம் தான் ஆனந்த மடம். ஏன்னா ஆனந்த மடம் இன்னொரு எழுந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர சட்டர்ஜி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா அவர் எழுதிய ஒரு புக்கு தான் ஆனந்த மடம் சரிங்களா. ரைட் ஓகே. அப்புறம் ஜி சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடிவெள்ளி கழகம் கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி கழகம் ஜி சுப்பிரமணியம் அவர்களால் வந்து தொடங்கப்படவில்லை. யாரால் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி சரிங்களா. யார் தொடங்குவாங்க? சதீஷ் சந்திர முகர்ஜி. சதீஷ் சந்திர முகர்ஜியால் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் விடிவெளி கழகம். தொடங்கப்பட்ட ஆண்டு என்பது 1902 சரிங்களா. 1902 தொடங்கப்பட்ட விஷயம் தான் விடிவெளி கழகம். அப்போ 3வதுமே தப்பாக இருக்குது. மிண்டோ பிரபு சரிங்களா. மிண்டோ பிரபு வைஸ்ராய் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மிண்டோ பிரபுவால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் சொல்லிட்டு பல்கலைக்கழக சட்டம் சொல்லிட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க 1904. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இது எப்படி சார் நம்ம தப்பாக தெரிஞ்சிக்கலாம், தப்பாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா 1904னா யார் இந்தியாவோட வைஸ்ராய் இருக்காங்கன்னா மிண்டோ பிரபு இருக்க மாட்டார். யார் இருப்பாங்க? கர்சன் பிரபு இருப்பாங்க. யார் இருப்பாங்க? கர்சன் பிரபு. ஏன்னா வங்கப்பிரிவினை அறிவிச்ச ஒரு நபரும் கர்சன் பிரபு தான். வங்கப்பிரிவினை அமல்படுத்திய நபரும் கர்சன் பிரபு தான் சொல்லி. அப்போ 1904ன்னு பார்க்கும்போது யார் இருப்பாங்க? கர்சன் பிரபு தான் இருப்பாங்க. மிண்டோ பிரபு தப்பு. அப்போ வந்து பார்த்தா 105வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தா நம்முடைய ஆனந்த மடம் பகீம் சந்திர சட்டர்ஜி. இது மட்டும் நான் வச்சுங்க போதுமானது. நெக்ஸ்ட் 106வது
இந்தியாவில் கடலலை மின்சக்தி ஆலை நிறுவப்பட்ட இடங்கள் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்தியாவில் வேவ் எனர்ஜி பவர், தட் மீன்ஸ் வேவ் எனர்ஜி பவர் வந்து பிளான்ட் வந்து பார்த்தோன்னா நிறுவப்பட்ட இடங்கள்னு கேட்குறாங்க. ஒன்று விழுஞ்சம், கேரளா, கேரளா இருக்கக்கூடிய விழுஞ்சம் என்ற பிளேஸு, ஆமாம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில், ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கட்ச் வளைகுடா மற்றும் காம்பே வளைகுடான்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே தப்பு. சரிங்களா, கட்ச் வளைகுடா வராது, காம்பே வளைகுடா வராது. கடலை மின்சக்தி ஆலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுஞ்சம் மற்றும் கேரளாவில் மட்டும், விழுஞ்சம் கேரளாவில், அந்த அந்தமானில் இருக்கும். இந்த இடத்துல கட்ச் மற்றும் காம்பே வளைகுடாவில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓத சக்தி ஆலைகள் இருக்கும். சரிங்களா, ஓத சக்தி மின் உற்பத்தி ஆலைகள் இருக்கும். இந்த ஓத சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கட்ச், காம்பே வளைகுடா மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேஸ்லையும் இருக்கும். இந்த கொஷினே முழுக்க 10th புக்கில் வந்து கையாளப்பட்ட ஒரு கொஷின் தான். 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆற்றல் வளங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் 4வது லெசன் நினைக்கிறேன். அந்த 4வது லெசன் அந்த டாபிக் இருக்கும். அங்கே கொடுக்கும்போது கடலலை மற்றும் ஓதசக்தி ஆற்றல்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் இது இருக்கும், பார்க்கலாம். அப்போ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விழுஞ்சம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து பார்த்தா 2 பிளேஸ்லையும் கடலலை மின்சக்தி ஆலை நிறுவப்பட்டது. கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடா மற்றும் சுந்தரவன பகுதி, சரிங்களா, சுந்தரவன பகுதி, இந்த 3 ரீஜன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓதசக்தி ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யும் இடமாக காணப்படுது. அப்போ நான் வச்சேன் கட்சி, காம்பே மற்றும் சுந்தரவன பகுதிகள் ஓதசக்தி ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேசஸ். அண்ட் தென் கடலலை மின்சக்தி வந்து பார்த்தா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ் வந்து பார்த்தா விழுஞ்சம் அண்ட் அந்தமான். அப்போ வந்து பார்த்தா 1,2 மட்டும் தான். அப்போ ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம். எத்தனாவது கொஸ்டினுக்கு? 106வது கொஸ்டின். சரிங்களா. அண்ட் தென் 107வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பின்வரும் மாநிலங்களை மக்கள் தொகை அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இறங்கு வரிசைப்படுத்தணும். அப்போ டிசெண்டிங் ஆர்டர் நம்ம வந்து பார்த்தா நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா. அப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தா இறங்கு வரிசைனா மேலே இருந்து தட் மீன்ஸ் வந்து பார்த்தா பெருசுலேருந்து சின்னதாக வர போகிறோம். ஃபஸ்ட்டு பெருசு என்னென்ன மாநிலம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஒன்று மகாராஷ்டிரா, 2வது பீகார், 3வது மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால், அண்ட் தென் உத்தரப்பிரதேசம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மாநிலத்தில் ஃபஸ்ட்டு எது பிகஸ்ட் சிட்டி நம்ம பார்க்க போகிறோம். எதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமாக காணப்படும். 1. 2வது உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மகாராஷ்டிராவில் அதிகமான மாநிலம் இருக்கும், அதிகமான மக்கள் தொகை இருக்கும். அப்போ 2வது மகாராஷ்டிரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அரேஞ்சும் கூட எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 வருது, 2வது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருது. சரிங்களா. ரைட். அடுத்தது மகாராஷ்டிராவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் அதிகமாக மக்கள் தொகை இருக்குன்னு பார்த்தா பீகாரில் இருக்குது. பீகார் வந்து பார்த்தா 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது இல்லையா, 4, 1, 2. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா மேற்கு வங்கம் தான் கடைசியாக இருக்குது. அப்போ மேற்கு வங்கம் 4 நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு போட போகிறீங்க. அப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தா 4, 1, 2, 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பேயில் இருக்குது. சரிங்களா. ஆப்ஷன் பாம்பேயில் 4, 1, 2, 3 இது வராது. 4, 1, 2, 3 ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா. 4, 1, 3, 2ன்னு இருக்குது, இது வராது. அப்போ என்னென்னு பார்த்தா 4, 1, 2, 3 சி தான் வரும். அப்போ சி தான் வந்து பார்த்தா இந்த 107வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த 108 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின். இது வந்து பார்த்தா நைட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷனில் அதை நம்ம சார் சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 109வது கொஸ்டின் ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணுங்கள். ஈவெண்ட்டை வந்து பார்த்தா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பார்க்கும்போது முதல்ல ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமிர்தசரஸ் நகரில் வந்து பார்த்தா பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடைபெற்றது. தட் மீன்ஸ் ஜாலியன் வாலாபாக் தாக்குதல் தான் அங்கே சொல்கிறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் கொஷின் பார்த்தா படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கீ பாயிண்ட் மட்டும் தான். ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் என்னமா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த நிகழ்வு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரவுலட் சட்டம் 2வது தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டிய விஷயம் ஒரு வாட்டி படிச்சாலும் நம்ம புரிஞ்சிடும். ரவுலட் சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொள்ள வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3வது என்னென்னு பார்த்தா சௌரி சௌரா வன்முறை சம்பவம் தான். சரிங்களா. இதாக கூட இன்னொரு ஈவெண்ட்டும் சேர்த்து படிச்சிங்க. சௌரி சௌராவுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமக்கம் முடிவுக்கு வருது. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. அப்போ 2 ஈவெண்ட் ஒன்றா கொடுத்துருக்காங்க மட்டும் நான் வச்சுலாம் போதுமானது. நெக்ஸ்ட் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஈவெண்ட் வந்து பார்த்தா அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கான ஒத்துழையாமை அந்த மூமெண்ட்டுக்கான நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானம் எப்போ சார் ஏற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கல்கத்தாவில் ஏற்றுப்பாங்க. அந்த கல்கத்தா சிறப்பு கூட்டத்தில், சரிங்களா, ஆண்டு கூட்டம் கூடிய கல்கத்தா சிறப்பு கூட்டத்தில் ஏற்றுப்பாங்க. அதை மட்டும் நான் வச்சுலாம் பிஃபோர். ஏன்னா ஐஎன்சியோடைய தனி கூட்டம் என்பது எங்கே சார் நடக்கும், எப்போ சார் நடக்குன்னு பார்த்தா டிசம்பர் மாதம் நடக்கும். ஆனால் கல்கத்தாவில் நடைபெற்றது வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா சிறப்பு கூட்டம் ஸ்பெஷல் செஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்கலாம். அப்போது இந்த விஷயம் என்னென்னு பார்த்தா ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இதுக்கான ஒரு மெயின் ரீசன், மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒத்துழையாமைக்கு முன்னாடி ஒரு கருப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டால் நிறைவேற்றப்படும். அந்த கருப்பு சட்டம் என்பது எதுக்காக நிறைவேற்றப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசாரணையும் இன்றி அந்த நீதிமன்ற காவலில் என்ன பண்ணலாம், வைக்கலாம் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய அந்த அரெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு பிடி அவங்களுக்கான ரீசனே சொல்ல தேவையில்ல, பிடி வாரண்ட்டே இல்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ரவுலட் சட்டத்தை கொண்டு வருவாங்க. ரவுலட் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இது 1919 கொண்டு வரப்படும் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக இருக்குது. ஏன்னா 19க்கு அப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, ரவுலட் சட்டத்துக்கான எதிர்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தா ஒத்துழையாமை இயக்கமாக முடியும். அப்போ ஃபஸ்ட் ஈவெண்ட் ரவுலட் சட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் நடக்குதுன்னு பார்த்தா, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அமிர்தசரஸில் வந்து பார்த்தா கூடுவாங்க. அமிர்தசரஸில் கூடக்கூடிய விஷயம் தான் இரண்டாவது விஷயமா இருக்கும். ஓகே, அந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தா நடைபெறும். அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முன்னாடியே காரணம் என்னது, ரவுலட் சட்டம் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, அது ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அந்த கடைசியாக வந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் கடைசியாக வந்து பார்த்தா நம்முடைய சௌரி சௌரா சம்பவம் நடக்கும். தட் மீன்ஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையால் அடித்து நொறுக்கப்படும். தட் மீன்ஸ் தீக்கிரையாக்கப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை நான் விலக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவார். இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற விசாரணையின்றி யாரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்களா, இதுதான் முதல் ஈவெண்ட்டாக நடக்கும். அப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் அறிவிப்பாங்க. அதுக்கான தீர்மானம் சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் செகண்டாக இருக்கும். அப்போ கல்கத்தா நடைபெற்ற அந்த மாநாட்டில் சிறப்பு கூட்டத்தில் அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். அது செகண்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இங்கேயே நம்ம போட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு 2 வரப்போது, ரெண்டாவது 4வது வரப்போது. அடுத்தது 3வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அமிர்தசரஸில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூடிய அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈவெண்ட்டாக வரும். அது நம்ம 1ன்னு சொல்லிட்டு போதெல்லாம் அப்போ இந்த இடத்துல 3 வரப்போகுது. அண்ட் தென் 4th என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சௌரி சௌரா வன்முறை தான் வந்து பார்த்தா இந்த ஒட்டுமொத்த ஒத்துழையாமை இயக்கத்துடைய முடிவுக்கே காரணமாக இருக்கு இல்லையா, அதான் கடைசியாக வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 4. அப்போ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 2413 அப்படின்னு தான் வரப்போகுது. 2413 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சராக இருக்கும் போது 110க்கு வந்து பார்த்தோன்னா 110க்கு வந்து பார்த்தா மேக்ஸ் நம்ம நைட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா 111 தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தவறான இணை எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 9 வானங்கள் சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் தான். இந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 9 வானங்கள் அப்படி அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா அல்பெர்னி வரமாட்டாங்க. அல்பெர்னி அந்த புத்தகத்தை எழுதலை. யார் எழுதுனாங்கன்னா அமீர் குஸ்ரு எழுதுவார். சரிங்களா, இந்தியாவின் கிளின்னு சொல்லக்கூடிய அமீர் குஸ்ரு எழுதுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தப்பாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. சரிங்களா, அப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஃபதுகத்தி ஃபிரோஷாகின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் பெரோஷ் துக்ளக் அவரால் எழுதப்பட்ட புத்தகம் தான். சரிங்களா, பதுகத்தி ஃபிரோஷாகி என்ற புத்தகம் அவரால் எழுதப்பட்ட அவருடைய சுயசரிதின்னு சொல்லுவாங்க. பெரோஷ் துக்ளக்குடைய சுயசரிதி தான். ஆப்ஷன் பாம்பே கரெக்டாக தான் இருக்குது. அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தா அபுல் பாசல் தான். அதுவும் சரியாக தான். அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார், அபுல் பாசல். அதுவும் சரியாக தான் இருக்குது. த ரிக்லா என்ற வந்து பார்த்தா ஒரு புக்கை, ஒரு பயண குறிப்பை, ட்ராவல் நோட்ஸை எழுதுனது யாருன்னு பார்த்தா இபன் பௌதா தான். மொரக்கா நாட்டு பயணி அவங்க தான் எழுதுவாங்க. அப்போ 3மே சரியாக தான் இருக்குது. 9 வானங்கள் மட்டும் தப்பு. யார் வருவா பார்த்தோன்னா நம்ம அமீர் குஸ்ரு வருவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவர் பாரத மாதா சங்கம் என்ற பெயரில் ரகசிய சங்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, நிறுவாங்க. அதுவும் சரிதான். நீலகண்ட பிரம்மச்சாரி நிறுவப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த பாரத மாதா என்ற சங்கம் ரகசிய சங்கம். சரிங்களா, அது சரிதான். அந்த வந்து பார்த்தாரு நிறுவிய ஆண்டு என்பது 1904 நிறுவியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்க போதுமானது. ஏன்னா இந்த சங்கத்தின் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா இந்த சங்கத்தில் பயிற்சி பெற்ற ஒரு நபர் வாஞ்சிநாதன் அவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா ஆஷம் வந்து பார்த்தோன்னா படுகொலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பயிற்சி பெற்ற தலைமை இந்த பாரத மாதா ரகசிய சங்கம் தான். சரிங்களா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாஷ்யம் என்பவர் 1932 ஜனவரி 26 அன்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1929 சரிங்களா, 1929 நேற்று நம்ம போன கொஸ்டின் பேப்பர் பார்த்துருவோம். போன மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் அதை கொடுத்துருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களால் டிசம்பர் மாதம் 31 மூவர்ண கொடி வந்து பார்த்தோன்னா ஏற்றப்படும். சரிங்களா, 1929 லாகூரில் ஏற்றப்படும். ராவி நதிக்கரில் ஏற்றுவாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அதன் மூலமாக தான் இங்கே தமிழ்நாட்டில் பாஷ்யம் என்ற சொல்லக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர், ஒரு இளைஞர் 1932 ஜனவரி மாதம் 26 அதாவது வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும், அதாவது 1930 ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு வந்து 1929 கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பார். சரிங்களா, அதனால் இந்த ஜனவரி 26 மையமாக கொண்டு 1932 வந்து பார்த்தா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றிய நபர் யாருன்னு பார்த்தா பாஷ்யம் அவர்கள் தான். இதுவும் சரிதான். அப்போது 1,2 சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 112க்கு சி அப்படின்னு சொல்லலாம்.
113 நம்ம பார்க்கலாம். 113 என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான ஒரு வினா இருக்குது. பிக்மி 3.0 அண்ட் தென் பருந்து செயலி, நலம் நாடி செயலி, அந்த 3 செயலி நம்மளுக்கு இருக்குது. பிக்மி 3.0 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். ஏன்னா பிக்மி 3.0 அப்ளிகேஷன் என்பது நம்ம தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி தான். இது கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுடைய பராமரிப்பு மற்றும் அதோடைய பாதுகாப்பு நலனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி, இது ஒரு ஆப் தான். இது வந்து பார்த்தா நம்முடைய சுப்பிரமணியன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சருடைய அவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்னு சொல்லலாம். பிக்மி 3.0 அது சரிதான். பருந்து செயலி, குற்றவாளிகளை கண்காணித்தல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. குற்றவாளிகள் கண்காணிப்பதற்காக பருந்து ஆப் வந்து பார்த்தா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்த ஒரு ஆப் தான். அதுவும் சரிதான். அந்த வந்து பார்த்தோன்னா நலம் நாடி செயலி, நலம் நாடி செயலி என்பது ஒருங்கிணைந்த கல்வி, பள்ளி கல்வித்துறையால் கொண்டு வரப்பட்ட அறிமுகப்படுத்த ஒரு செயல் தான் நலநாடி செயலி. அதுவும் சரிதான். ஒருங்கிணைந்த கல்வி வழங்குவதற்காக நோக்கத்தினால் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தினால் வந்து பார்த்தா கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான் நலநாடி செயலி. அப்போ நலநாடி செயலி கல்விக்காக தான். பருந்து செயலி குற்றவாளிகளை கண்காணிக்க தான். பிக்மி 3.0 கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்காக தான். அப்போ 3மே சரியாக தான் இருக்குது. அப்போ 113க்கு வந்து பார்த்தோன்னா எத்தனை கேட்குறாங்கன்னா இவற்றில் எத்தனை இணைகள் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. 3 இணைகளுமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட், எந்த மாநிலம் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்காக இலவச போட்டித் தேர்வு பயிற்சியை அளிக்க யோகியஸ்ரீ என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோகியஸ்ரீ என்ற ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சொல்லிட்டு யோகியஸ்ரீன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேற்கு வங்கம். சரிங்களா, வெஸ்ட் பெங்காலால் கொண்டு வரப்பட்ட வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் யோகியஸ்ரீ திட்டம். இது வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது 115வது கொஸ்டினாக இருக்குது. 115ல் என்ன கொஸ்டின் கேட்டால் கூற்றுக்கானதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சூரியனில் நிகழும் அணுக்கரு இணைவினால் பெருமளவு ஆற்றல் ஒளி மற்றும் வெப்ப வடிவமாக உருவாகிறது. லைட் அண்ட் ஹீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். அணுக்கரு இணைவினால் தான் அது உருவாகும். அண்ட் தென் சூரியனில் அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகின்றன. சூரியனில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அணுக்கரு இணைவினால் லைட்டும் சரி, அட் சேம் டைம் வந்து பார்த்தா ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைட்டு தான் பார்த்தோம். அப்போ அதுக்கான ரியாக்ஷன் வந்து செகண்ட் காரணத்தை கொடுத்துருக்காங்க. என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூரியனில் அதிக அழுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுக்கள், சரிங்களா, ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா H2+H2, சரிங்களா, ஒரு ஹைட்ரஜன் அணுவும் இன்னொரு ஹைட்ரஜன் அணுவும் இணைஞ்சதுனால உருவாகக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலியம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வந்து பார்த்தா நம்முடைய ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து பார்த்தா காம்பினேஷனால ஹீலியம் ப்ளஸ் என்ன ஆகும்னு பார்த்தா எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் சூரியன் நடக்கூடிய என்ன சொல்லலாம் ஒரு ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா, சூரியன் நடக்கூடிய வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினை தான் வந்து பார்த்தா சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. சூரியன் அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் ஏ காரணம் சரியாக விளக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 116வது கொஸ்டின் வந்து பார்த்தா ஒரு மேக்ஸ் கொஸ்டின் நைட்டு பார்க்கலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா 117வது கொஸ்டின், சரிங்களா, வேக்கம் பிளாஸ்க் வெற்றிட குடுவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிட குடுவை அந்த ரெண்டாவது பார்த்தா நிலைமின் காட்டி ஒளிப்பதிவு சாதனம் இலை ஒளியியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட தொடர்புடைய அறிவியலாளர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வெற்றிட குடுவை அப்படின்னு பார்த்தா யார் அது கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா சர் ஜேம்ஸ் திவார் என்பவர் கண்டுபிடிச்சார். இவர் வந்து பார்த்தா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், சரிங்களா. அப்போது இவரால் கண்டுபிடிச்சின்னா நம்ம வெற்றிட குடுவைன்னு சொல்லலாம். அப்போது 2 ஃபஸ்ட்டுக்கு 2 வரும். அந்த வந்து பார்த்தோன்னா நிலைமின் காட்டி வந்து பார்த்தோன்னா யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வில்லியம் கில்பர்ட்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்முடைய நிலைமின் காட்டின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தா இந்த இடத்துல பி. அண்ட் தென் ஒளிப்பதிவு சாதனம், சரிங்களா, ஒளிப்பதிவு சாதனம் வந்து பார்த்தா யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசனால் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ ஆப்ஷன் சி. அண்ட் தென் இழை ஒளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸுக்கான ஒரு ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இழை ஒளியியலுடைய தந்தைன்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவான்னு பார்த்தா நரீந்தர் கபானி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தா இழை ஒளியிலுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டி. அப்போ வந்து பார்த்தா என்ன வருதுன்னு பார்த்தா 2, 1, 3, 4 அப்படின்ற மாதிரி வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்முடைய ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் அதுக்கான சரியான விடை. அந்த 118மே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் தான். வைரஸால் ஏற்படும் நோய், புரோட்டோசோவால் ஏற்படும் நோய், அந்த பாக்டீரியாவால் ஏற்படும் நோய், உருளை புழுக்களால் ஏற்படும் நோய்னு கொடுத்துருக்காங்க. டிசீஸு அதோட காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரணிகள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வைரஸால் ஏற்படும் நோய் வந்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹெப்பாட்டிட்டிஸ் அண்ட் ரேபிஸ் வந்து பார்த்தா வைரஸால் ஏற்படும். அப்போ வந்து பார்த்தா இந்த இடத்துல 4 இங்கே வரும். ஏ. புரோட்டோசோவால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னு பார்த்தா மலேரியா மற்றும் தூக்க நோய் வந்து பார்த்தா புரோட்டோசோவால் ஏற்படும். அது வந்து பார்த்தா இங்கே பி.
நெக்ஸ்ட் பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா காசநோய் மற்றும் டிப்திரியா வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காசு ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருளைப்புழுக்களால் ஏற்படும் நோய் பேலன்ஸ் இதுதான் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தான் இருக்குது சரிங்களா. அஸ்கரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைப்புழுக்களால் ஏற்படும் நோய் தான். அப்போ வந்து பார்த்தா என்ன வருதுன்னு பார்த்தா 4, 3, 2, 1 சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏலேயே இருக்குது சரி. 4, 3, 2, 1 தான் இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். 118க்கு 119 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் என்சைம்களில் கணையத்துடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. இந்த 4 என்சைமில் எந்த என்சைம் வந்து பார்த்தா கணையத்தில் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று லிப்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது அமிலேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மூணாவது ட்ரிப்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நாலாவது பார்த்தா டயலின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா என்ன பொருந்தாது எது கணையத்தோட தொடர்பு இல்லாது அப்படின்னு பார்த்தா டயலின் தான் தொடர்பு. டயலின் வந்து பார்த்தா கணையத்தில் இருக்காது, எங்கே இருக்குன்னு பார்த்தா உமிழ்நீரில் இருக்கும், நம்மளுடைய எச்சில் மனிதனோட எச்சில் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தா நம்முடைய டயலினோட என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தா இதுதான் பொருந்தாது, ஆப்ஷன் டெல்லி. அந்த 120 முற்கால சோழர்களுடைய கட்டடக்கலை பாணி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஆஃப் இயர்லி சோலாஸ் அப்படின்னு சொல்லலாம். செம்பியன் மாதேவி பாணின்னு சொல்லுவாங்க சரிங்களா. என்ன பாணின்னு பார்த்தா செம்பியன் மாதேவி பாணி தான் முற்கால சோழருடைய கட்டடக்கலை பாணின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் பாம்பே. அண்ட் தென் 121 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது. அந்த 122 வரலாம். பற்குழிகளை அடைக்க பயன்படுது. டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தா அந்த பற்குழிகளை அடைப்பதற்கு என்ன சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில்வர் டின் ரசக்கலவை தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சில்வர் டின் ரசக்கலவை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பாம்பே. 122க்கு ஆப்ஷன் பாம்பே. உற்பத்தி வாயு என்பது இது எவற்றின் கலவை, எது மிக்சர் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. உற்பத்தி ப்ரொடியூசர் கேஸோடைய மிக்சர் எதுன்னு கேட்குறாங்க, எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தா கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் கலவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரொடியூசர் கேஸ் நத்திங் பட் என்ன சொல்லலாம் கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜனுடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷன் சி. அந்த 124 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது. 125 வரலாம். 125 வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அவருடைய பட்டப்பெயர்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன், வாதாபி கொண்டான், அந்த குணபரன் என்பது பட்டப்பெயர்கள். அந்த பட்டப்பெயருடைய மன்னர்கள் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ ராஜசிம்மன் என்று அழைக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் நரசிம்மவர்மன் சரிதான். 2ஆம் நரசிம்மன் பல்லவரசன் சரிதான். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்ட நபர் 1ஆம் நரசிம்மவர்மன், அவரும் சரிதான். அந்த குணபரன் என்று அழைக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தா 2ஆம் மகேந்திரவர்மன் சரிங்களா. மகேந்திரவர்மன் 2 அது வராது, இது மட்டும் தப்பு. என்ன அப்படின்னு பார்த்தா 1ஆம் மகேந்திரவர்மன் யார் வருவாங்க, 1ஆம் மகேந்திரவர்மன் சரிங்களா. அப்போ 3வது மட்டும் தப்பாக இருக்குது சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா ராஜசிம்மன் அழைக்க நபர் நரசிம்மவர்மன் தான், வாதாபி கொண்டான் 1ஆம் நரசிம்மவர்மன் தான். அந்த குணபரன் மட்டும் 2ஆம் மகேந்திரவர்மன் வரமாட்டார், 1ஆம் மகேந்திரவர்மன் வருவாங்க. அப்போது எத்தனை சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 1 மற்றும் 2 மட்டும் தான் சரியாக இருக்குது, 3வது தப்பாக இருக்கு இல்லையா. அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தா 125க்கான விடையாக இருக்குது. 126 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கே இருந்தார்? இதுவுமே 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருப்பான்னு பார்த்தா நம்முடைய நவகாளி என்ற பிளேஸில் நடைபெற்ற கலவரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்வையிடுறதுக்காக அவர் சென்றிருப்பார். அப்போ 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் போது காந்தி எங்கே இருந்தார்னு பார்த்தா நவகாளியில் இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விதவை மறுமண சங்கத்தை நிறுவிய நபர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா எம்ஜி ராணடே அவர்கள் தான் நிறுவாங்க. எம்ஜி ராணடே அவரால் நிறுவப்பட்ட ஒரு விஷயம் தான் விதவை மறுமண சங்கம் சரிங்களா. அப்போது எம்ஜி ராணடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சங்கத்தை மட்டும் நிறுவ மாட்டார், எந்த சங்கத்தை நிறுவணும் 2 சங்கத்தை நிறுவாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே சர்வாஜனிக் சபான்னு சொல்லக்கூடிய அந்த சங்கத்தை நிறுவனம் எம்ஜி ராணடே தான் சரிங்களா. இன்னும் 2 முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க, அவரை பற்றி கொடுக்கும்போது ஸ்கூல் புக்லையும் 10th கொடுத்துருப்பாங்க. அப்போ எம்ஜி ராணடே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பூனே சர்வாஜனிக் சபா 1870 சரிங்களா. 1870 உருவாக்கியிருப்பார். அண்ட் தென் 1884 1884 தக்கான கல்விக் கழகத்தை உருவாக்குவார். தக்கான கல்விக் கழகத்தை யார் உருவாக்குனா நம்ம எம்ஜி ராணடே தான் உருவாக்குவாங்க 1884. அண்ட் தென் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விதவை மறுமண சங்கத்தை வந்து தான் கொடுத்துருக்காங்க. 1861 உருவாக்குவாங்க. இதே நான் அந்த 3 சங்கத்தை உருவாக்கிய நபர் எம்ஜி ராணடே அவர்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 127 என்ன சொல்லலாம், ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம் சரிங்களா. அந்த 128 பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் வந்து பார்த்தா தொழில் பயிற்சி 18 வகையான தொழில்களுக்கு தொழில் பயிற்சி அளிப்பதற்காகவும் சரிங்களா, அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் தொழில் பயிற்சி அளிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிணை இல்லாத கடன் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, பிணை இல்லாத ஒரு லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட்டில் சரிங்களா, 5% வட்டி விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிணை இல்லாத லோன் கொடுப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா நம்முடைய சாதாரணமாக லோன் வாங்கினா ஏன்னா பிணை கேட்பாங்க, அந்த பிணையே இல்லாமல் லோன் வந்து பார்த்தா தொழில் பயிற்சி அளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதுதான் என்ன திட்டம்னு பார்த்தா விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்பது லாஸ்ட் இயராக தொடங்கினாங்க, 2023 அந்த ஆண்டு தான் தொடங்கினாங்க. என்ன டேட் அப்படின்னு பார்த்தா நம்முடைய பிரதமர் அவருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம் தான் விஸ்வகர்மா திட்டம். அப்போ இந்த திட்டத்தை
அமல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண முதல் யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர் தான். சரிங்களா, முதல் யூனியன் டெரிட்டரி பார்த்தா ஜம்மு காஷ்மீர் தான். இந்த இடத்த இறங்கப்படுது முதல் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜம்மு காஷ்மீர் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேர்களை தேடி திட்டம் பற்றிய சரியான ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்களை தேடிய பற்றிய திட்டம் வந்து பார்த்தா என்ன சரி அப்படின்னு கேட்கலாம். அப்போ வேர்களை தேடி அதாவது எதன் சார் மீன் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுத்தலாம் அது வராது. அண்ட் தென் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான திட்டமா இதுதான் வரும். இதுதான் சரியான விடையாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த நூல்களை தமிழ் நூல்களை தேசியமயமாக்குதல் அந்த ஏ மற்றும் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வராது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் டியுமே வராது. ஓகேங்களா, அப்போது என்ன வரும்னு பார்த்தா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான திட்டம் தான் என்ன திட்டம்னா வேர்களை தேடி திட்டம். அப்போ இந்த வேர்களை தேடி திட்டம் எதை சார் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர் வம்சாவளிகள் இருப்பாங்க. அவங்க திரும்பவும் வந்து பார்த்தா அவங்க டூர் மூலமாக ஒரு சுற்றுலா மூலமாக தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ் பண்பாட்டை அவங்களுக்கு சொல்லக்கூடிய அவங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த டூர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டூர் வந்து பார்த்தா டூர் சுற்றுலாவை ஏற்பாடு செஞ்சு அவங்கள வந்து பார்த்தா பேக் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுலா ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் வேர்களை தேடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரூட் அப்படின்னு சொன்னால் என்னது அவங்களுடைய எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கான வேறு இதுதான் தமிழ்நாடு தான் இல்லையா. அப்போ வேர்களை தேடி திட்டம்னு பார்த்தா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை என்ன அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் சுற்றுலா செஞ்சு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இந்த பண்பாடு இந்த கட்டிடங்களை எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்காக வந்து பார்த்தா அந்த இந்த விஷயம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வெளிநாடு வாழ் தமிழர்கள் திட்டம் இதுக்கான டூர்லாம் வந்து விசிட் பண்ணிட்டாங்க. அப்போ வேர்களை தேடி திட்டம்னா நீங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களை மீட்டெடுக்கிறது தமிழ் நூல்களை தேசியமயமாக்கலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தா பேக் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து பார்த்தா பேக் டு தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் பாம்பே 129 பாம்பே. 130 ஒரு மேக்ஸ் கொஷின். அது வந்து பார்த்தா நம்ம நைட்டு பார்க்கலாம். அந்த 131 ஒரு மேக்ஸ் கொஷினாக இருக்குது. 132 வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் எனப்படும். சரிதான். சரிங்களா, வளிமண்டலத்தில் உயர் அடுக்கில் குறுகிய பகுதியில் மிக சின்ன பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நகரும் காற்று வந்து பார்த்தா ஜெட் காற்று ஜெட் மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஜெட் காற்று. நெக்ஸ்ட்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூறு காற்றினை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் ஜெட் காற்றுகள் முக்கிய பங்கு வருகிறது. சரிங்களா, மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசக்கூடிய அந்த காற்றை இந்தியாவில் கொண்டு வருவதற்கு ஜெட் காற்றுகள் முக்கிய பங்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். சரிங்களா, அப்போது இங்கே இந்த இடத்துல கொஸ்டின் எப்படி நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னா கூற்றும் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூற்றும் காரணம்னா இங்கே சொல்லக்கூடிய காரணம் சரின்னு சொல்லியாச்சு, கூற்றுமே சரின்னு சொல்லியாச்சு. அப்போது அப்படி சரின்னு சொல்லும் போது ஆப்ஷனை பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக எது நம்ம கண்ண முடியும் சூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா ஏ தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ ஏன் இங்கே இடத்துல சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கூற்று காரணத்தில் கொஸ்டினில் மட்டும் கூற்றுக்கான காரணம் சரியாக விளக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெட் காற்றுனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஜெட் காற்றுனா வாட் இஸ் ஜெட் விண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெட் காற்றுனா என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெட் காற்றுக்கான அந்த மீனிங் அதை விளக்குதானா கண்டிப்பாக விளக்கல. ஜெட் காற்றுக்கான அந்த ஃபங்க்ஷனை தான் சொல்லுது. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தா நம்ம ஜெட் காற்று மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறு காற்றை இந்தியாவுக்கு கொண்டு வரல ஒரு முக்கிய பங்கு வகித்து அதை ரோல் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனால் ரோல் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா கூற்று சரியாக விளக்கலை அப்படின்னு தான் சொல்லுது. கூற்றும் காரணம் தனித்தனியே சரிதான். ஆனால் காரணம் இந்த இடத்துல கூற்று வந்து பார்த்தா விளக்கத்துக்கான காரணமாக தரப்படல, தனி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டுமே சரிதான். என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காரணம் கூற்றை விளக்க சரிதான், தனித்தனியே சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன சார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பாம்பே தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பாம்பே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் அல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணால் அப்படி ஆஃப் வச்சுங்க போதுமானது. ரைட், ஓகே. 133வது நம்ம கொஸ்டின் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நதிகள் மற்றும் உற்பத்தியாகக்கூடிய தலங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உற்பத்தியாகக்கூடிய இடங்கள். ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரம்மபுத்திரா நதி வந்து பார்த்தா செமேங்டன் பனியாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திபேத்தில் செமேங்டங் பனியாற்றில் வந்து பார்த்தா நம்முடைய பிரம்மபுத்திரா நதி வந்து பார்த்தா உற்பத்தி ஆகும். இந்த செமேங்டங் பனியாற்றில் வந்து பார்த்தோன்னா மானசவார் ஏரிக்கு அருகே இருக்கும். எங்கே இருக்குன்னா மானசவார் ஏரிக்கு அருகே கைலாஷ் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குமா திபேத்தில் கைலாஷ் மலைத்தொடரில் வந்து பார்த்தா மானசவார் ஏரிக்கு அருகே இந்த செமேங்டங் பனியாறுன்னு இருக்கும். அந்த இடத்துல ஆரிஜின் ஆகக்கூடிய ஒரு நதி தான் பிரம்மபுத்திரா நதி. இது சரிதான். சரிங்களா, ரெண்டாவது கிருஷ்ணா நதி. சரிங்களா, கிருஷ்ணா நதி வந்து பார்த்தா எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகாபலேஸ்வரர் குண்டு தான். மகாபலேஸ்வரர் குண்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிராவில் இருக்குது. சரிங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்போ கிருஷ்ணா நதி அங்கே தான் உற்பத்தி ஆகும். அதுவும் சரிதான். அந்த நர்மதை நதி எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரம்மகிரி குன்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மகிரி குன்றுகளில் நர்மதை நதி உற்பத்தி ஆகாது. எங்கன்னு பார்த்தா அமர்கண்ட் பீடபூமியில் தான் வந்து பார்த்தா நம்முடைய நர்மதை நதி உற்பத்தி ஆகும். அப்போ நர்மதை மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தா நர்மதைக்கு வரும். அப்போ நர்மதை நதி வந்து பார்த்தா அமர்கண்ட் பீடபூமி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போது அமர்கண்ட் பீடபூமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா, மத்திய பிரதேசம் அந்த பிளேஸில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி தான் நம்ம நர்மதை நதி. அப்போ மூணாவது தப்பாக இருக்குது.
அண்ட் தென் மகாநதி எங்கே உற்பத்தி ஆகும்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் உற்பத்தி ஆகும். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அமர்கண்ட் நம்ம நர்மதைக்கு வந்து 4வது மெயினாக தான் இருக்குது, தப்பாக தான் இருக்க போது. அப்போது இந்த மகாநதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உற்பத்தி ஆகும்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டம். சரிங்களா, ராய்ப்பூர் மாவட்டம் என்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீகான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. சீகா என்ற பிளேஸில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி தான் மகாநதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே தப்பாக இருக்குது. என்னென்ன சரியாக இருக்குன்னா 1 மற்றும் 2 சரியாக இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உற்பத்தி தலங்களில் தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை பார்க்கும்போது 3 மற்றும் 4 தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். நம்ம ஏன்னா 1 மற்றும் 2 தரனா 1 மற்றும் 2 இருக்காது, ஏன்னா சரியாக இருக்கு இல்லையா. அப்போ தவறு எதுன்னு பார்த்தா நம்முடைய 3 மற்றும் 4 தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் சி. 134 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, அதை நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். அந்த 135 தவறான இணையினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், திரு உர்ஜித் பட்டேல் அவர்கள் வந்து பார்த்தா 25வது ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 25 வரமாட்டா, 24வது ஆர்பிஐ கவர்னர் தான் யாருன்னு பார்த்தா அது உர்ஜித் பட்டேல் அவர்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நபர், அப்போ இப்போ இருக்கிற நபர் தான் 25வது ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சக்திகாந்த தாஸ் தான் வந்து பார்த்தா நம்ம ஆர்பிஐ கவர்னராக இருக்கார் இல்லையா, அவர் தான் 25வது ஆர்பிஐ கவர்னராக கருதப்படுவார். அப்போது உர்ஜித் பட்டேல் அவர்கள் 24. ஃபஸ்ட்டே தப்பாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் தான் வரப்போகுது, ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. ரைட், ஓகே. அடுத்தது கொடுத்துருக்காங்க அரவிந்த் பனகாரியா வந்து பார்த்தீங்கன்னா 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் தான். 16வது நிதிக்குழுவுடைய காலம் என்ன நோட் பண்ணி வச்சுங்க. 16வது நிதிக்குழு தலைவர் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏப்ரல். சரிங்களா, எப்போதுலேருந்து அந்த ஆக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2026 சரிங்களா, 2026 இதுக்கான 16 நிதிக்குழு செயல்பாட்டுக்கு வரும். செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஆண்டு தான் 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. அதோட தலைவர் தான் யாருன்னு பார்த்தா அரவிந்த் பனகாரியான்னு சொல்லி அந்த நபர் நியமிச்சிருக்காங்க. அப்போது இப்போ செயல்படக்கூடிய நிதிக்குழுவுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா 15வது நிதிக்குழு தான் இப்போ செயல்படுது இல்லையா. இந்த 15வது நிதிக்குழு தலைவர் யாருன்னு மட்டும் கமெண்ட் பண்ணலாமா? 15வது நிதிக்குழு தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் யார் கமெண்ட் பண்ணலாமா? ஏன்னா 16வது யார் சொல்லியிருக்கோம், அரவிந்த் பனகாரியான்னு சொல்லியிருக்கோம். 15வது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். 15வது யாருன்னு மட்டும் நம்ம சொல்லலாம். ரைட், ஓகே. அண்ட் தென் திரு அமர்த்தியா குமார் சென் யாருன்னு பார்த்தா பொருளாதாரத்தின் அன்னை தெரசான்னு சொல்கிறாங்க, அதுவுமே சரிதான். அண்ட் தென் ஜேசி குமரப்பா வந்து பார்த்தா விவசாய சீர்திருத்த குழுவுடைய தலைவராக இருக்கார், அதுவும் சரிதான். அண்ட் தென் டி அண்ட் தென் பாம்பே அண்ட் தென் சி வந்து பார்த்தா சரியாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தா உர்ஜித் பட்டேல் அவர்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம அது மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. என்ன தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா அது 24வது கொடுத்துருக்கணும், 25வது ஆர்பிஐ கவர்னர் கொடுத்துருக்காங்க. அப்போ 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய என்கே சிங்னு சொல்லுவாங்க. தற்போது நிதிக்குழு தலைவர் யார் பார்த்தா என்கே சிங். அவருடைய பீரியட் தான் 2026 முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தா யார் வருவாங்க, அரவிந்த் பனகாரியா வருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த 136வது கொஸ்டின் பார்க்கலாம். 136வது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாட்டின் இலக்கு 2030க்குள் 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைவது ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கோல் வச்சிருக்காங்க. என்ன கோல்னு பார்த்தீங்கன்னா 2030 5 ட்ரில்லியனா, அது தவறு. சரிங்களா. அண்ட் தென் தமிழ்நாட்டின் இலக்கு 2025க்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவது, அதுவும் தப்பு தான். சரிங்களா, அப்போ வந்து பார்த்தா சி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இலக்கு 2030க்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவது ஆகும், அதுதான் சரி. சரிங்களா, 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டை அச்சீவ் பண்ணலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இயர் கோலுக்கான ஆண்டு தான் 2030 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சி சரி. தமிழ்நாட்டின் இலக்கு 2024-25க்குள் 5 ட்ரில்லியன், இது தப்பு தான். சரி, 2024 நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது கிடையாது. அப்போ 2030க்குள்ள தான் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நம்ம அடையலாம்னு சொல்லிட்டு கோல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின், அக்பருக்கும் ஷாஜகானுக்கும் பொருந்தும் கட்டுமானங்களை மட்டும் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் 6 கட்டுமானங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கட்டுமானங்களில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜும்மா மசூதி, ஆக்ரா கோட்டை, திவானியம், திவானி கல்வத்கானா, அண்ட் தென் திவானி காஸ் மற்றும் முத்து மசூதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கட்டிடங்கள்லாம் பார்க்கலாம் இல்லையா. அந்த கட்டிடங்களில் இந்த எந்த ஒரு கட்டிடங்கள் மட்டும் அக்பருக்கும் ஷாஜகானுக்கும் மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்க்கணும்னா அக்பர் கட்டிய கட்டுமானங்கள் அண்ட் தென் ஷாஜகான் கட்டிய கட்டுமானங்கள். சரிங்களா, 2 பேரும் கட்டுமானத்தில் கட்டியிருக்காங்க. அப்போது 2 பேரும் வந்து பார்த்தா ஒரே கட்டுமானத்தை கட்டுவாங்க. சரிங்களா, அக்பர் வந்து எங்கே கட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பதேபூர் சிக்ரி கட்டுவார். பதேபூர் சிக்ரியில் கட்டுமானத்தில் கட்டுவாங்க. ஷாஜகான் வந்து பார்த்தா டெல்லியில் கட்டுவார். சரிங்களா, ஷாஜகான் டெல்லியில் கட்டுவாங்க. இங்கே அக்பர் கட்டிய கட்டுமானங்களை ஃபாலோ பண்ணி தான் ஷாஜகான் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய கட்டுமானங்கள், அவருடைய காலத்துடைய கட்டுமானங்கள் கட்டுவாங்க. அப்போது ஷாஜகான் காலத்துடைய கட்டுமானங்கள், அது கட்டிடங்கள் யாரை பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தா அக்பரை தான் பிரதிபலிக்கும். சரிங்களா, அப்போ பார்க்கும்போது அக்பர் கட்டிய கட்டுமானங்களை ஷாஜகானும் ஃபாலோ பண்ணி கட்டியிருப்பார். என்னென்ன கட்டிடங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ 2 பேருக்கும் பொருந்தக்கூடிய கட்டுமானங்கள் அப்படி தான் பார்க்கணும். அப்போ அக்பர் கட்டிய கட்டுமானங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஜும்மா மசூதி அக்பர் கட்டுவார். எங்கே கட்டுவார்? பதேபூர் சிக்ரியில்.
ஆக்ரா கோட்டை அக்பர் தான் கட்டுவார். ஆனால் ஆக்ராவில் இருக்குது, பதேபூர் சிக்ரியில் இருக்காது. எங்கே இருக்கும்? ஆக்ராவில் இருக்கும். அண்ட் தென் திவானியம் அதுவுமே வந்து பார்த்தா நம்முடைய அக்பர் அவர்கள் பதேபூர் சிக்ரியில் கட்டக்கூடிய ஒரு அவை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தா அதுவும் ஒரு கட்டுமானம் தான். நெக்ஸ்ட் திவானி கில்வத் கானான்னு சொல்லுவாங்க. திவானி கில்வத் கானா வராது, அது அக்பரும் கட்டல, ஷாஜகானும் கட்டல, அது கட்டுமானமே கிடையாது. சரி, திவானி கில்வத் கானா கிடையாது. திவானி காசன் சொல்கிறாங்க, இது அக்பர் கட்டிய கட்டுமானங்கள் தான். அப்போது 1 அண்ட் தென் 3, 5 இந்த 3மே அக்பர் கட்டிய கட்டுமானங்கள் தான். 2மே அக்பர் தான் கட்டுறாரு, பட் ஆக்ராவில் இருக்க மாட்டேன் நான் வச்சுங்க போதுமானது. அப்போ இதுவும் கிளிக் பண்ணிங்க. 4மே வந்து பார்த்தா நம்முடைய அக்பர் கட்டுறாங்க. 5வது முத்து மசூதி. இந்த முத்து மசூதியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்பர் கட்ட மாட்டார். இது முத்து மசூதி யார் கட்டுவான்னு பார்த்தா நம்முடைய ஷாஜகான் கட்டுவான். ஷாஜகான் வந்து பார்த்தா நம்ம ஆக்ராவில் கட்டக்கூடிய ஒரு மசூதி தான் முத்து மசூதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுலாம் போதுமானது. நம்ம இங்கே வரலாம். அப்போ வந்து பார்த்தா இது 2 பேருமே இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அக்பர் கட்டுறாங்க. அக்பர் கட்டிய கட்டுமானங்களை ஷாஜகான் ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னேன். அப்போது இந்த டிக் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஷாஜகான் என்ன பண்ணிருக்கணும்? கட்டியிருக்கணும். சரிங்களா? ஷாஜகான் என்ன பண்ணிருக்கணும்? கட்டிருக்கணும் இல்லையா? என்னென்ன கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜும்மா மசூதியும் ஷாஜகான் கட்டுவார். எப்படி அக்பர் வந்து பார்த்தா பதேபூர் சிக்ரியில் கட்டுறாரோ அதேமாரி ஜும்மா மசூதியை ஷாஜகான் டெல்லியில் கட்டுவார். அப்போ ஒரு கட்டுமானம் பொருந்தும், 1 பொருந்தும். 2வது ஆக்ரா கோட்டை அக்பரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான். ஆக்ரா கோட்டையை ஃபாலோ பண்ணி இவர் எந்த கோட்டையும் கட்ட மாட்டார். அப்போ 2வது வராது. ஏன்னா ஆக்ரா கோட்டையும் இவர் கட்ட மாட்டார், ஆல்ரெடி கட்டி வச்சிட்டாங்க இல்லையா, அது கண்டிப்பாக கட்ட மாட்டார். 2வது திவானியம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுமானத்தை அக்பர் கட்டுவாங்க பதேபூர் சிக்ரியில். அதே கட்டுமானத்தை ஷாஜகான் டெல்லியில் கட்டுவார். டெல்லியில் எங்கே சார் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செங்கோட்டையில் கட்டுவாங்க. அப்போ திவானியம் அதுவுமே வரும். 1 வரும், 3 வரும். அண்ட் தென் திவானி கில்வத் கானா அது கட்டுமானமே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் 5வது திவானி காசு இருக்குது. திவானி காசுமே அக்பர் பதேபூர் சிக்ரியில் கட்டக்கூடிய ஒரு கட்டுமானம் தான். அதே பின்பற்றி தான் நம்ம டெல்லியில் செங்கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பிளேஸில் கட்டக்கூடிய ஒரு கோட்டை தான் திவானி காசு கோட்டை. அப்போ 5 வரும். 6வது ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. 6வது அக்பர் கட்டவில்லை. அந்த கட்டுமானத்தை முழுக்க யார் கட்டுறாங்க? ஷாஜகான் தான் கட்டுறாங்க. அக்பர் அந்த கட்டுமானத்தை கட்டவே மாட்டார். அப்போது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா அக்பருக்கும் ஷாஜகானுக்கும் பொருந்தக்கூடிய கட்டுமானங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 3 கட்டுமானங்கள் தான் பொருந்தும். தட் மீன்ஸ் 1, 3, 5 அப்படி தான் பொருந்தும். ஆப்ஷன் சி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் நம்ம ஆன்சராக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டின் 138வது ஒரு மேக்ஸ், அது நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். 139வது பாஸ்பரஸ், போரான், ஹைட்ரஜன், கந்தகம் மற்றும் சிலிக்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். பட்டியல் 1 அண்ட் பட்டியல் 2 அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணலாம். பாஸ்பரஸ் என்பது எதுக்காக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி மருந்து தயாரிப்பதற்காக பாஸ்பரஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று கூட ஞாபகம் வச்சுங்க, பாஸ்பரஸ் கூட ஜிங்க் பாஸ்பேட்டு ஞாபகம் வச்சுங்க. ஜிங்க் பாஸ்பேட்டும் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி மருந்து தயாரிக்க தான் யூஸ் ஆகும். அதுவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பாஸ்பரஸ் எங்கே வரும்? எலி மருந்துக்கு வரும். இங்கே ஏ போட்டுக்கலாம். ஏன்னா அது போரான் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பட்டாசு ஆலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் போரான்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி இங்கே தான் வரப்போகுது. ஹைட்ரஜன் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் எரிபொருளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. ஹைட்ரஜனுக்கான சரியான பொருத்தம் ராக்கெட்டோடைய ஒரு எரிபொருள். கந்தகத்துக்கான பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரப்பரை கெட்டிப்பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கந்தகத்துக்கான ஒரு பயன்பாடாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் இங்கே 1ல் இருக்கு இல்லையா, டி. அண்ட் தென் சிலிக்கான் வந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. மின்னணு கருவிகள் தயாரிப்பதற்காக சிலிக்கான் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஈன்னு சொல்லலாம். அப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா 3, 2வது வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 4, 3வது வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 5, 3, 4, 2, 1, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பாம்பே தான். சரிங்களா? ஆப்ஷன் பாம்பே தான் வந்து பார்த்தா சரியான விடையாக இருக்குது. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் 140வது கொஸ்டின் ஜப்தி முறை என்பது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஜப்தி முறை என்பது அப்படின்னு கேட்குறோம் ஒரு இராணுவ சீர்திருத்தம், ஒரு நிர்வாக சீர்திருத்தம், ஒரு நில வருவாய் சீர்திருத்தம் மேற்கொண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சார் சரி அப்படின்னு பார்த்தா ஜப்தி முறை என்பது முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா ஜப்தி முறை என்பது அக்பரால் கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான். எதுக்காக கொண்டு வரப்பட்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நில வருவாய் சீர்திருத்தத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான். லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு முறை தான் அது ஜப்தி முறைன்னு சொல்லுவாங்க. வரி விதிக்கூடிய விஷயமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அக்பர் காலத்தில் அல்லது முகலாயர் காலத்தில் வரி விதிக்கக்கூடிய விஷயமே ஜப்தி முறை பின்பற்றி தான் இருக்கும். கொண்டு வந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் அவர்கள். நெக்ஸ்ட் பின் வருவனவற்றுள் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுபவை எவை என கண்டறிக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குளோரினேற்றம் அடைந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தலாம். அடுத்தது கரிம பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தலாம். அண்ட் தென் கார்பமேட் வந்து பார்த்தா பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துவாங்க. சோடியம் பென்சோயேட் இதான் வந்து பார்த்தா பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்த மாட்டாங்க. என்னென்ன பயன்படுத்தா 1, 2 மற்றும் 3 மட்டும் தான் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா 4வது பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தா 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆப்ஷன் சி. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் 1953ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துடைய தலைவர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸோடைய கமிஷனுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க இருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கலேக்கர் குழுன்னு சொல்லுவாங்க. கலேக்கர் தலைமையில் தான் ஃபஸ்ட்டு குழு அமைக்கப்படும். அதுதான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பேக்வர்ட் முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கான தலைவர், ஆணையத்துக்கான ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம்னு சொல்லலாம். 1953 கொண்டு வரப்பட்ட ஒரு ஆணையம்.
இப்போ ரெண்டாவது அமைக்கப்பட்ட ஆணையம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா மண்டல் குழுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பிற்படுத்தப்பட்ட ஆணையம்னு சொல்லுவாங்க. செகண்ட் கமிஷன் ஃபார் த பிற்படுத்தப்பட்ட பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தா செகண்ட் கமிஷன் சொல்லலாம். இது எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1979 1979 அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இந்த மண்டல் குழு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 53 அமைக்கப்பட்டதான் முதல் ஆணையம். ஞாபகம் வச்சு கல்லிற்கல் ஆணையம் முதல் ஆணையம், ரெண்டாவது மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு தான் 1979. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் வகுப்புவாத இடஒதுக்கீடின் தந்தை யாருன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டுடைய வகுப்புவாத இடஒதுக்கீடின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தா சாமி முத்தையா முதலியார். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயன் தலைமையில், சரிங்களா, சுப்பராயுடைய நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சுப்பராயன் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கல்வித்துறை அமைச்சராகவும் சரி, சேம் டைம் கலால் துறை அமைச்சராகவும் இவர் இருந்திருக்காரு. சாமி முத்தையா முதலியார் இருந்திருக்கார். அவர் இருக்கும்போது தான் 1921 சரி 1921 கம்யூனல் ஆர்டர் வந்து பார்த்தா அந்த ரிசர்வேஷன் ஆர்டர் வந்து பார்த்தா பாஸ் பண்ணுவாங்க, தீர்மானம் கொண்டு வருவாங்க. இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தா அப் டு டில் வந்து பார்த்தா எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், சுதந்திரம் வரைக்குமே காணப்படும். அப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்திய இந்த நபர் தான் முத்தையா முதலியார், இந்த கல்வித்துறை மற்றும் கலால்துறை அமைச்சராக இருந்த நபர். இவர் தான் வந்து பார்த்தா வகுப்புவாத இடஒதுக்கீடின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும். சரிங்களா? அப்போ சாமி முத்தையா முதலியார்னு சொல்லக்கூடிய நபர் தான். அப்போ ஆப்ஷன் ஏ. அண்ட் தென் 144வது யூனிட் 8லேருந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் டேஷ் போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இது திருக்குறள் தான். திருக்குறளில் விடுபட்ட ஒரு சொல்லு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஒழுக்கமுடைமையா, அடக்கமுடைமையா, பொறையுடைமையா, அன்புடைமையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும், அதுதான் வந்து சரியான விடை. அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் பாம்பேன்னு சொல்லலாம். 145 நம்ம பார்க்கலாம். இந்திய தீபகற்பத்தின் தென்கோடி முனை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த கொஷினை வேறு மாதிரி மாற்றி கேட்கலாம். இந்திய தீபகற்பத்தின் தென்கோடி முனை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறது, இந்த கொஷினை வேறு மாதிரி மாற்றி கேட்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனைன்னு கேட்கலாம். இந்திய நிலப்பகுதியுடைய தென்கோடி முனைன்னு கேட்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்லையுமே அதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த தீபகற்பம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் எந்த முனை சார். இப்போ இந்திய தீபகற்பம்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய பகுதி தீபகற்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஃபர்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா தான் வந்து பார்த்தா நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் இந்திய தீபகற்பத்துடைய தென்கோடி முனைன்னு சொல்லுவாங்க. இந்த முனைக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி ஸ்டேட் இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன முனை என்ன சொல்லுவாங்க பார்த்தா குமரி முனைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குமரி முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குமரி முனை தான் என்னது இருக்குது இந்த இந்திய தீபகற்ப தென்கோடி முனை. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்தியா மேப் வரைஞ்சிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இந்திய நில எல்லைக்கான நிலத்திற்கான தென்கோடி முனை இதுதான் குமரி முனை தான் சொல்லுவாங்க. அப்போ 2 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா ஒரே ஆன்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆப்ஷன் 4 தான் வந்து பார்த்தா குமரி முனை தான் தென்கோடி முனைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டெல்லியில் இருக்குது. அப்போ மற்றதெல்லாம் வந்து பார்த்தா இந்திரா முனை, பிக் மில்லியன் முனை, தென் இந்திரா கோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திரா முனை தென் அது வேற கிடையாது. அதுவும் இந்த பிக் மில்லியன் சொல்லக்கூடிய அந்த முனையும் 2 ஒன்று தான். இந்திரா முனைக்கான வேறு பேர் தான் பிக் மில்லியன் முனை. இது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவில் இந்த இந்திய நிலப்பகுதியும் கீழே இருக்கும். தட் மீன்ஸ் 6 டிகிரி சேனலில் இருக்கும். சரிங்களா? 6 டிகிரி 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் அந்த கோட்டில் இருக்கும். அந்த சேனல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்திரா முனை அல்லது பிக் மில்லியன் சொல்லுவாங்க. ஆனால் அந்தமான் நிக்கோபார் பகுதியும் நம்ம இந்திய நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்ட அல்லது உட்பட்ட ஒரு பகுதின்னு சொல்லறதுனால ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தென்கோடி முனை அப்படின்னு கேட்டால் மட்டும் தான் என்ன பண்ணணும், நம்ம இந்திரா முனை அல்லது பிக் மில்லியன் போடணும். இது வந்து தீவு கூட்டங்களை சேர்த்து அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். ஆனால் இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனைன்னு கேட்டால் நீங்கள் என்ன போட போறீங்கன்னா குமரி முனை தான் போட போறீங்க. குமரி முனை தான் நிலப்பகுதியுடைய தென்கோடி முனையாக இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே 6.45 இந்த சேனல் இருக்கிறதுனால இந்திரா முனை மற்றும் பிக் மில்லியன் முனை என்ன சொல்லணும்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தென்கோடி முனைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்திரா கோல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்திரா கோல் எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் இருக்கும். இதுதான் இந்தியாவுடைய வடமுனைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட தென்முனை எப்படி குமரி முனையாக இருக்கோ வடமுனை என்னவா காணப்படும் பார்த்தா இந்த இந்திரா கோல்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் தான் காணப்படும். இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஞாபகம் வச்சுலாம் போதுமானது. அப்போது 145 என்ன ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் டெல்லி தான். ஆப்ஷன் 4 மட்டும்தான். தட் மீன்ஸ் குமரி முனை மட்டும்தான். 146வது ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது. அந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தா நைட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாம். 147வது உயிரை விட மேலானது என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? உயிரை விட மேலானு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை சொல்லுவார்னு பார்த்தா ஒழுக்கத்தை சொல்லுவார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் உயிரை விட மேலானதுன்னு பார்த்தா நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 147க்கு ஆப்ஷன் ஏ. 148க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 148 மேக்ஸ் கொஸ்டின். அதை நம்ம என்ன பார்க்கலாம் நைட்டு பார்த்துலாம். 149 என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 149 கொஸ்டின் என்ன பார்க்கலாம். இந்திய மருத்துவர் மற்றும் நோயாளி விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 1.34:1000. சரிங்களா? அதாவது இந்திய மருத்துவர் மற்றும் நோயாளி விகிதம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நோயாளிகளுக்கு எத்தனை மருத்துவர் இருக்கான்னு பார்த்தோன்னா 1.34 மருத்துவர் இருக்காங்களா இந்திய ரேஷியோவில், ஓவரால் இந்தியா ரேஷியோவில். அதே மாதிரி தமிழ்நாட்டோடைய மருத்துவர் மற்றும் நோயாளி விகிதம் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த 1000க்கு தான் கேட்குறாங்க. 1000 தான் எல்லாமே என்ன பண்ணுங்க ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணலாம் இது நம்ம பார்க்கலாம். அப்போது தமிழ்நாட்டோடைய
மருத்துவர் நோயாளி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4 மருத்துவர் இருக்காங்க சரிங்களா. ஒரு 1000 பேருக்கு எத்தனை டாக்டர் இருக்கான்னு பார்த்தா 4 மருத்துவர் இருக்காங்க. நான் வச்சுங்க ஆப்ஷன் டெல்லி. அப்போ இந்தியாவுக்கு 1.34. அதுவுமே தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 4 மருத்துவர் காணப்படுறாங்க. 149க்கு ஆப்ஷன் டெல்லி. 150 பெட்லேண்ட், தட் மீன்ஸ் பெட் நிலம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். பெட் நிலம் என்பது காதர் என்று அழைக்கப்படும். என்ன அழைக்கப்படும்? காதர் என்று அழைக்கப்படும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 151 தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சிகளில் இடம் பெறாதது எது வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெறலை. ரீசெண்டாக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் மந்த் தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ண இந்த பகுதிகளில் வந்து பார்த்தா மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது. அதில் வந்து பார்த்தா எது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்போ என்னென்ன அறிவிச்சாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நாமக்கல் அறிவிச்சிருப்பாங்க, காரைக்குடி அறிவிச்சிருப்பாங்க, திருவண்ணாமலையை அறிவிச்சிருப்பாங்க மாநகராட்சியை தரம் உயர்த்தி. அண்ட் தென் ராமநாதபுரத்தை அறிவிச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா. அண்ட் தென் புதுக்கோட்டையை அறிவிச்சிருப்பாங்க. இந்த ஒரு முதல்ல சொல்லலாம் 3-4 பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சின்னு சொல்லலாம். அண்ட் தென் பொள்ளாச்சியுமே அறிவிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தா 4 அறிவிக்கலை, 6 அறிவிக்கலை, மற்ற 4மே அறிவிச்சாங்க இல்லையா. என்ன கேட்குறாங்க? இடம் பெறாது தான் கேட்குறாங்க. அப்போ 4 மற்றும் 6 தான் வரும்போது ஆப்ஷன் சின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அண்ட் தென் வறுமை என்பது ஒரு அப்படிங்கிற பாவர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தா ஒரு சமூக பிரச்சனை, அண்ட் தென் பொருளாதார பிரச்சனை, அரசியல் சார்ந்த பிரச்சனை, அந்த மத சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கலாம் வறுமை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சோஷியல் ப்ராப்ளம் தான் சரிங்களா. சமூக பிரச்சனை தான். இது வந்து பார்த்தா அரசியல் சார்ந்த பிரச்சனையும் வராது, எக்கனாமிக் பொருளாதார சார்ந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வறுமை என்பது காசு இல்லை, பொருளாதாரம் இல்லை, அதனால் வறுமை ஏற்படுதுன்னு நினச்சி நீங்கள் பொருளாதார பிரச்சனை போட்டுறாதீங்க. இது சமூகத்தில் சொசைட்டியில் காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜென்ரலான பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது ஒரு சமூக பிரச்சனை தான். அண்ட் தென் மத பிரச்சனை அது கண்டிப்பாக வராது சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வறுமை என்பது சோஷியல் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 153வது பின் வருவனவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4இல் அடிப்படை கடமைகளாக குறிப்பிடப்படாதவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக 4 வராது, 4A வரும். சரி, இந்த அடிப்படை கடமைகள் என்பது 4A இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். இது வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடிப்படை கடமை குறிப்பிடாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா பொது சகோதரத்தை வந்து பார்த்தா வளர்த்தல், பொது சகோதரத்தை வளர்த்தல் வந்து பார்த்தா அடிப்படை கடமைகள் வருமானம் கண்டிப்பாக வரும் சரிங்களா. அது வந்து பார்த்தா 51A 51A ஆர்டிகல் ஈயில் இருக்கும் சரிங்களா. 51A ஆர்டிகல் ஈயில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம பொது சகோதரத்துவத்தை வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. 51 விதி 51A ஈயில் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெண்களின் கண்ணியத்தை காத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களின் கண்ணியத்தை காத்தல் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆர்டிகல் தான் கொடுத்துருக்காங்க. விதி 51A ஈயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் கண்ணியத்தை காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரும். அண்ட் தென் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்தல் இது வராது சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா குழந்தைகளை பாதுகாப்பில் இது உறுதி செய்வது வந்து பார்த்தா அடிப்படை கடமைகளை வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்தலில் ஜனநாயக முறைப்படி வந்து பார்த்தா வாக்களித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வராது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தா அடிப்படை கடமைகள் இது ரெண்டுமே வராது. சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாத்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தா பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, பாதுகாக்கிறது அது வரும் கண்டிப்பாக. 51AGயில் கொடுத்துருப்பாங்க. AGயில் கொடுத்துருப்பாங்க 51AG. ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தா 51AEன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தா 51AGயில் வந்து பார்த்தா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் கொடுத்துருக்காங்க. அப்போ எது வராதுன்னு பார்த்தா 3 மற்றும் 4 மட்டும் தான் வராது. ஆப்ஷன் பாம்பேன்னு சொல்லலாம். ஆப்ஷன் பாம்பே தான் வந்து பார்த்தா 153க்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். 153 154 பார்க்கலாம். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றின் ஆண்டுகளுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில இந்திய கலாச்சார தலங்களை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதில் அது ஆண்டுகளுடன் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 அஜந்தா, 2வது மகாபலிபுரம், அம்பி கோயில்கள், தஞ்சை கோயில்கள் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அஜந்தா எப்போ சார் வந்து பார்த்தா அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போது 83ல் அங்கீகரிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து மகாபலிபுரம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1984 யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிச்சிருப்பாங்க. அம்பி கோயில்கள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 86ல் வந்து பார்த்தீங்கன்னா அம்பி கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருப்பாங்க. தஞ்சை கோயில்கள் வந்து பார்த்தா 87. அப்போ டி இங்கே வரப்போகுது. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2, பி என்ன கொடுத்துருக்கோம் 1ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து பார்த்தா 4, அண்ட் தென் 3 சரிங்களா. 2, 1, 4, 3 எங்கே இருக்குன்னா சியில் இருக்குது. சி தான் ஆன்சராக இருக்க போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் 155 சரிங்களா. 155 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேராசிரியர் வாக்கர் வந்து பார்த்தோன்னா பணத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. பேராசிரியர் வாக்கர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதுவும் சரிதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பல்வேறு பணிகளை செய்கிறது, அது பணத்தின் எந்த ஒரு குறிப்பிட்ட பணியும் குறிப்பிடவில்லை. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகளை செய்யுது, எதெல்லாம் செய்யுதோ அதுதான் பணம் அப்படின்ற மாதிரி வாக்கர் சொல்கிறாரு. அது சொல்கிறார். அப்போது பணத்துக்கான ஒரு டியூட்டி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணியும் அது குறிப்பிடலை, எல்லா பணியும் அது செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதை மீன் பண்ணி தான் அவர் சொல்லுவார். அப்போ கூட்டுரும் சரி காரணமும் சரி, காரணம் சரியாக விளக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. அந்த வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து 156 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, அதை விட்டுலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அதிசயங்களை கொண்டது 157. எண்ணற்ற அதிசயங்களை கொண்டது இந்தியா, அதிசயம் அதுதான் இந்தியா என இந்தியாவின் பன்முகத்தன்மையை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஏஎல் பாஷ்யம், நேரு, விஎஸ் ஸ்மித், காந்தி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா ஏஎல் பாஷ்யம் சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் எண்ணற்ற அதிசயங்களை கொண்டது இந்தியா, அதிசயம் அதுதான் இந்தியா அதுன்னு சொல்றது பார்த்தா ஏஎல் பாஷ்யம் அவர்கள் தான். யார் வரமாட்டான்னு பார்த்தா விஎஸ் ஸ்மித். இந்த இடத்துல விஎஸ் எண்ணற்ற அதிசயங்களை கொண்டது இந்தியா, அதிசயம் அதுதான் இந்தியா என்று சொன்னது வந்து பார்த்தா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யாருன்னு பார்த்தா நம்ம ஏஎல் பாஷ்யம் அவர்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம். விஎஸ் ஸ்மித் இடத்துல வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? இந்தியாவின் இனங்களின் அருங்காட்சின்னு சொன்னதா விஎஸ் ஸ்மித் அவர்கள். சரிங்களா, விஎஸ் ஸ்மித் என்ன சொன்னால் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் வந்து பார்த்தோன்னா இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சின்னு சொன்னதா விஎஸ் ஸ்மித். ஏஎல் பாஷ்யம் வந்து பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. எண்ணற்ற அதிசயங்களை கொண்டது இந்தியா, அதிசயம் அதுதான் இந்தியான்ற மாதிரி. நெக்ஸ்ட், இந்திய பொருளாதாரத்தில் பின்வரும் நிகழ்வுகளை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்க்கலாம். முதல் கட்டமாக 14 வங்கிகள் வந்து பார்த்தா தேசியமயமாக்கல். நெக்ஸ்ட், வங்கி அமைப்பு தொடர்பாக நரசிம்மன் குழு 1 உருவாக்கம் சொல்கிறாங்க. ஃபெமா சட்டம் உருவாக்கம். அந்த எக்ஸிம் பேங்க் வந்து பார்த்தா உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்குறாங்க. தட் மீன்ஸ் இது எல்லாமே இயர் தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக 14 வங்கிகள் தேசியமயமாக்கல் என்பது 1969 சரிங்களா, 69 பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வங்கி அமைப்பு தொடர்பான நரசிம்மன் குழு வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தா 1991. 1991 தான் நரசிம்மன் குழு உருவாக்கப்பட்டது, 1991. அண்ட் தென் ஃபெமா ஆக்ட் வந்து பார்த்தா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1999 வந்து பார்த்தா ஃபெமா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் வந்து பார்த்தா 1999 கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த ஃபெமா ஆக்ட். நெக்ஸ்ட், எக்ஸிம் பேங்க் வந்து பார்த்தா எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இதுக்கான சட்டம் வந்து பார்த்தா ஞாபகம் வச்சு எக்ஸிம் சட்டம் 1981 சொல்லுவாங்க. சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 81. ஆனால் அது உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்த வங்கி வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு அடுத்த ஆண்டு உருவாக்குவாங்க, 82 உருவாக்குவாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா உருவாக்கிய நிகழ்வின் படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 82 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1 வரும் சரிங்களா. 1 தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா 69 தான் லீஸ்ட்டாக இருக்கிறதுனால 69 ஃபஸ்ட்டு 1. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா 82ன்னு சொல்லலாம். 4வது. 3வது 91. 2. 4வது ஃபெமா, தட் மீன்ஸ் 99 பார்த்தோம் இல்லையா, அது 3. 1, 4, 2, 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பாம்பேயில் இருக்குது. 1, 4, 2, 3ன்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தோன்னா நம்முடைய 158வது ஆன்சராக இருக்க போகுது. 159 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை 18 வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறை செய்யுது சரிங்களா. பை யுஎன்ஓ ரிப்போர்ட் படி அதனுடைய அறிக்கைப்படி வந்து பார்த்தோன்னா 18 வயதை வரை உள்ள அந்த பிலோ 18 ஏஜில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் என அங்கீகாரம் செய்யும் ஐநா அமைப்பு. இது சரிதான். இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தில் வந்து பார்த்தோன்னா பிரிவு 25 குறிப்பிடப்பட்டிருக்கு அல்லது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ 1ம் சரி 2ம் சரி. நெக்ஸ்ட்டு, ஐக்கிய நாடுகள் சபை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 1989 அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. என்ன நாள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அதை ஏற்றுப்பாங்க. சரி, நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை வந்து பார்த்தா ஏற்றுப்பாங்க. அப்போ 3வது தப்பாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தா 1 மற்றும் 2 சரி. டேட்டு மட்டும் தான் தப்பாக இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. அப்போது 1 சரி 2 சரின்னு சொல்லாமல் என்ன கேட்குறாங்க, சரியானது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம் சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரி அப்படின்னு சொல்லலாம். 159க்கு ஏ வந்து பார்த்தா சரி. 160க்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 161 பின்வரும் சட்டப்பூர்வ அமைப்புகளான கொஷின் பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பின்வரும் சட்டப்பூர்வ அமைப்புகள் தங்களது பல்வேறு வகையிலான அதிகாரங்களை பயன்படுத்தி குடிமக்களின் பல்வேறுபட்ட புகார்களை விசாரிக்கின்றன. இத்தகைய அமைப்புகளிடம் பொதுமக்கள் புகார் செய்வதற்கான உரிய காலக்கெடு அவற்றின் சட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட புகார்களை விசாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொண்ட அந்த அமைப்புகள் இருக்குது. அதுக்கான சட்டங்களில் அதுக்கான உரிய காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இச்சட்டப்படியான புகார் அளிக்க வேண்டிய காலக்கெடு குறித்து சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. சரியாக எது பொறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது லோக்பாலில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், லோக் ஆயுக்தால கம்ப்ளைண்ட் பண்ணணும், தேசிய கன்சியூமர் ஆணையத்தில் வந்து பார்த்தா கமிஷனில் வந்து பார்த்தா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். சேம் டைம் மனித உரிமைகள் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா குறிப்பிட்ட ஒரு டியூரேஷன் இருக்குது. இந்த டியூரேஷனுக்குள்ளே தான் நீங்கள் போய் அந்த சம்பவம் அந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஊழல் இருக்குது, சப்போஸ் ஏதாவது வந்து பார்த்தா நம்ம தவறுகள் இருக்குன்னா அந்த தவறுகள் தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க. இந்த டைம் இருந்தால் நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் டியூரேஷன் நாங்கள் கேட்குறாங்க. அப்போது சட்டப்பூர்வ அமைப்புகள் வந்து சட்டங்களில் உரிய காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அந்த காலக்கெடு குறித்த சரியான
சரியான விஷயம் தான். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா லோக்பாலில் எவ்வளோ நாட்களுக்குள்ள எவ்வளோ ஆண்டுகளுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், லோக் ஆயுக்தாவில் எவ்வளோ ஆண்டுகளுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் எவ்வளோ ஆண்டுகளுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் எவ்வளோ ஆண்டுகளுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிள் கொஸ்டின் தான். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா கொஸ்டின் படிக்கும்போது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம கொஸ்டினில் வந்து பார்த்தா எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. லோக்பாலில் எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா 7 ஆண்டுகளுக்குள்ளாக நடைபெற்ற ஊழலை பற்றி லோக்பால் நம்ம தேசிய ஒரு ஊழல் தடுப்பு ஆணையமாக அதை சொல்லலாம். அது தேசிய லெவலில் இருக்கக்கூடிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய விஷயம் தான். லோக்பால் 7 ஆண்டுகளுக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த குற்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றங்கள் தொடர்பான புகார்களை லோக்பால் அமைக்கலாம். இப்போ இருந்து வந்து பார்த்தா 7 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான், 7 ஆண்டு வரைக்கும் தான். இப்போ நம்ம 2024 இருக்கும், இதுலேருந்து ஒரு 7 ஆண்டு அப் டு வந்து பார்த்தா நம்ம 2017 இருந்தால் போக முடியும். 2016 இல்லை 15 அதுக்கான குற்றங்கள் வந்து பார்த்தா அதில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்போ அது வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சரிதான். அந்த இடத்துல பார்த்தா லோக் ஆயுக்தான்னு சொல்லலாம். லோக் ஆயுக்தால 4 ஆண்டுகள் வருது. இப்போ 2024 இருக்கும், அப்ராக்சிமேட்டாக 2020 வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுவும் சரிதான். லோக் ஆயுக்தா என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு ஆணையமாக சொல்லலாம் இல்லையா, அதுதான். அதுவும் சரியாக கொடுத்துருக்காங்க. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், சரிங்களா, நம்ம கன்சியூமர் ஆக்ட் படி இந்த நுகர்வோர் ஆணையத்தை வந்து கன்சியூமர் ஏன்னா நுகர்வோர் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கம்ப்ளைண்ட் அந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய 2 ஆண்டுக்குள்ளே நடந்திருக்கணும். அதுவும் சரிதான். 2 ஆண்டுக்குள்ளே நடைபெற்ற அந்த பணிகள் மற்றும் அந்த சேவைகள் தொடர்பான ப்ராடக்ட் தொடர்பான விஷயங்களை வந்து பார்த்தா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் 2 ஆண்டுகள். அதுவும் சரிதான். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து பார்த்தோன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இந்த மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தா நீங்கள் எதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஆண்டுக்குள்ளே, சரிங்களா, 1 ஆண்டுக்குள்ளே நடைபெற்ற குற்றங்களுக்கான கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் பதிவு செய்ய முடியும். அப்போ 4மே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் என்ன இருக்குது, அனைத்தும் சரி. ஆப்ஷன் டெல்லின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, கொஸ்டின் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. இதுதான் மேட்ரு. அப்போ லோக்பாலில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டைம் டியூரேஷன் அண்ட் லோக் ஆயுக்தால் தேசிய நுகர்வோர் குறைதீர் மையம் அண்ட் தென் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், இது வந்து பார்த்தா 4மே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 162வது கொஸ்டின். நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல்கள் தங்கம் மற்றும் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றிச் சென்றதாக கூறும் நூல், சரிங்களா. நன்கு யவனர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் மூலமாக தமிழர் கூட வந்து பார்த்தா வணிகம் செஞ்சாங்கன்ட்டு நீங்கள் பண்டைய இலக்கியங்கள் படிச்சிருப்பேன். இது வந்து பார்த்தா யூனிட் 8 கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்போது இந்த யவனர்களின் கப்பல்கள் தங்கம் மற்றும் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றிச் சென்றதாக குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. என்ன நூல் சொல்லுன்னு பார்த்தா அகநானூறு சொல்லும். மிளகை கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மிளகுக்கு வந்து பார்த்தோன்னா பொண்ணை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு ஈடாக மிளகு வந்து பார்த்தோன்னா அங்கே வணிகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு சொல்லும். நான் வச்சு 162 ஈஸி. 163 இது யூனிட் 8 தொடர்பான ஒரு திருக்குறள் சம்பந்தமான ஒரு வினா தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு எது ஈடாகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஈடாகாது அப்படின்னு மட்டும் நான் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ. அண்ட் தென் 163க்கு ஏ. அந்த 164 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, அதை நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். 165 வரலாம். 165 வைட்டமின் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மறுபெயர் கொடுத்துருக்காங்க, சரி பார்க்கலாம். விட்டமின் ஏ என்ன சார் சொல்லி அழைப்பாங்கன்னு பார்த்தோன்னா ரெட்டினால்னு சொல்லுவாங்க. ரெட்டினால் தான் விட்டமின் ஏ. ஆப்ஷன் ஏ இங்கே ஏன்னு போட்டுக்கலாம். விட்டமின் B1 அப்படின்னு என்னென்னு பார்த்தா நம்ம தயமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. அந்த விட்டமின் B2 அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரிபோஃப்ளோவின், சரிங்களா. ரிபோஃப்ளோவின் தான் வந்து பார்த்தா ஆப்ஷன் விட்டமின் B2க்கு. விட்டமின் சி என்ன தான் இருக்க போகுது, பேலன்ஸ் என்ன இருக்குது, அஸ்காரிபிக் அமிலம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் வந்து பார்த்தா நம்ம விட்டமின் சின்னு சொல்லலாம். அப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும், 1 2 1 4 3, சரிங்களா. 2 1 4 3 எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பாம்பேயில் இருக்குது. 166 ரெனின் வயிற்றில் சுரக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெனின் வந்து பார்த்தா வயிற்றில் சுரக்காது, அது வந்து பார்த்தா சிறுநீரகத்தில் சுரக்கூடிய ஒரு விஷயம் தான் ரெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தா கிட்னியில் சுரக்கூடிய விஷயம் தான் ரெனின். அப்போ வயிற்றில் சுரக்கல, அப்போ ஃபஸ்ட் டைம் தப்பாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதில் ஈடுபடுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுனா ரெனின் தான் வந்து பார்த்து சொல்கிறாங்க. ரெனின் வந்து பார்த்தா ரத்த பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்தா ஒழுங்குபடுத்துவதில் ஈடுபடுத்துது, ஈக்குவல் பண்ணது நம்ம ரெகுலர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தா ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணது தான் ஒழுங்குபடுத்த என்ன பண்ணுது ரெனின் யூஸ் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தா இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தா ஒழுங்குபடுத்துவதா ரெனின் வந்து பார்த்தா ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்போ ரெனின் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூற்று தவறு, காரணம் சரின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பாம்பே. அந்த 167 ஒரு மேக்ஸ் கொஸ்டின் நைட்டு பார்த்துக்கலாம். 168 வந்து பார்த்தோன்னா அதுவும் மேக்ஸ் கொஸ்டின் தான், அது நைட்டு பார்த்துக்கலாம். அண்ட் தென் 169 முதல் பொது தேர்தலுக்கு பின் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எப்போ தொடங்கிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்று தொடங்கியதுன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் நடக்கும் 1952. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1952 நடக்கும். 1952 மார்ச் மாதம் 27ஆம் தேதி நடக்கும், சரிங்களா. மார்ச் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேர்தல் தான் முதல்
தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் சொல்லுவாங்க. ஜெனரல் அசம்பிளி மூலமாக வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பிறகு வந்து பார்த்தா ராஜகோபாலாச்சாரி தான் முதல் மந்திரியாக முதலமைச்சராக வந்து பார்த்தா பதவியேற்பாங்க. அந்த பதவியேற்ற நாள் தான் தட் மீன்ஸ் வந்து பார்த்தா பதவியேற்று கூட்டத்தொடர் நடைபெற்ற நாள் தான் வந்து பார்த்தா ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 1952 சொன்னாங்க. அப்போ முதல் கூட்டத்தொடர் எப்போ சார் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் மாதம் 17 ஞாபகம் வச்சுங்க போதுமானது. அந்த நெக்ஸ்ட் 170 ஒரு மேக்ஸ் கொஷின், அதை நைட்டு பார்த்துக்கலாம். அந்த 171 என்ன ஆர்டிக்கல் சம்மந்தமான ஒரு மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சம வேலைக்கு சம ஊதியம் அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 39D சொல்லும். சரிங்களா, 39D தான் வந்து பார்த்தா சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு விதி ஒரு விஷயத்தை சொல்லும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அளிக்க வேணும். அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த சட்டம் பற்றிய இது வேணும்னு சொல்லிட்டு பார்த்தா இலவச சட்ட உதவி அளிக்கணும்னு சொல்லிட்டு 39A சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் பாம்பே இங்கே வரப்போகுது. நெக்ஸ்ட் மது மற்றும் போதைப் பொருளை தடை செய்யுது. சரிங்களா, மது மற்றும் போதைப் பொருளை தடை செய்யுது எதுன்னு பார்த்தா விதி 47. சரிங்களா, இதான் வந்து பார்த்தா மது மற்றும் போதைப் பொருள் தடை செய்யுது. பேலன்ஸ் என்னதான் இருக்குது, 44 தான் இருக்குது. அனைவருக்கும் பொது சிவில் சட்டம். சரிங்களா, அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் எந்த ஆர்டிக்கல் படி கொண்டு வந்தான்னு பார்த்தா விதி 44 படி கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் டெல்லி. அப்போ வந்து பார்த்தா என்ன இருக்குது 2 1 3 4 அந்த 1 2 3 4 1ன்னு சொல்லலாம். 2 3 4 1 எங்கே இருக்குன்னு பார்த்தா பாம்பேயில் இருக்குது. சரிங்களா, பாம்பே தான் சரியான விடை. அப்போ 171க்கு பாம்பேன்னு சொல்லலாம். 172 உலக அளவில் வறுமையை ஒழிக்க 229 ஆண்டுகள் ஆகும் என குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நம்ம வறுமையை ஒழிக்கணும். சரிங்களா, அந்த வறுமையை ஒழிப்பதற்கு எவ்வளோ ஆண்டுகள் தட் மீன்ஸ் 229 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. சரிங்களா, எந்த ரிப்போர்ட்னு கேட்குறாங்க. ஐநா ரிப்போர்ட்டா இல்லை WHO ரிப்போர்ட்டா அண்ட் தென் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டா அந்த உலக வங்கி ரிப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன ரிப்போர்ட்னு பார்த்தா ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட். சரிங்களா, ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வறுமையை ஒழிக்கணும்னா 229 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் தான், மற்ற எந்த ரிப்போர்ட்டும் அதில் வரல. நெக்ஸ்ட் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் உருவாக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்குறாங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விஷயம் தான். யாரால் உருவாக்கப்படும் பார்த்தோன்னா நம்ம நடேசனார் அண்ட் பிட்டி தியாகராயர் அண்ட் TM நாயர் மற்றும் அலமேலு மங்கைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இந்த ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தா ஒரு மேஜர் ஒரு 4 பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 30 பேர் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பின்னால் நீதி கட்சியாக மாறும் பார்த்தீங்களா, அதுதான் இது. அப்போ அது உருவாக்கப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தா நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 1916ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் இந்தியாவின் தலைவிதி தற்போது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் தலைவிதி எங்கே சார் தீர்மானிக்கப்பட வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. இக்கூட்டணி வழங்கியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பு தட் மீன்ஸ் எந்த குழு ஆணையம் வந்து பார்த்தா இந்த கூற்றை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுன்னு பார்த்தா கோத்தாரி கல்விக்குழு தான் அந்த ரிப்போர்ட்டை சொல்லும். கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. அது அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1966 சொல்லுவாங்க. 1964 66 காலகட்டங்களில் அந்த இருந்த குழு தான் கோத்தாரி கல்விக்குழு. இந்த கோத்தாரி கல்விக்குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைவிதி தற்போது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னவர். சரிங்களா, நெக்ஸ்ட் 174க்கு என்ன வரப்போகுது, அப்போ பாம்பேன்னு வரப்போகுது. 175 கீழ்கண்ட இனங்களில் எது அரசின் வரியல்லா வருவாய்க்கு உதாரணம் அல்லன்னு கேட்குறாங்க. எதுலாம் வரியல்லா வருவாய்க்கு உதாரணம் அல்லன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ உதாரணத்தை நம்ம பார்க்கணும். வரியல்லா வருவாய்னா என்ன, கட்டணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தா கட்டணங்கள் உரிமம் மற்றும் அனுமதி எல்லாமே வரியல்லா வருவாய் தான். அது எடுத்துக்கொள்ளல் இதுவுமே வரியல்லா வருவாய் தான். சிறப்பு தீர்வை வரி அல்லாத வருவாய் தான். அபராதம் மற்றும் தண்டனைகள் வரி எல்லா வருவாய் தான். தென் பொதுத்துறை நிறுவனம் பெறக்கூடிய லாபம் எல்லாமே வரி அல்லாத. இது எதுவுமே 5மே வந்து பார்த்தா டேக்ஸே கிடையாது. சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்தா எக்ஸஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம், கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ. அப்போ வந்து பார்த்தா டேக்ஸே இல்லாத இந்த 5மே எதுனா வரி அல்லாத வருவாய்கள் சொல்லலாம். அப்போ என்ன சார் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வரி அல்லா வருவாய்க்கு உதாரணம் அல்லன்னு கேட்குறாங்க. எல்லாமே உதாரணம் தான், எதுவுமே உதாரணம் அல்ல இல்லாமல் இல்லை இல்லையா. அப்போது 5மே வரி அல்லாத வருவாயினால எதுவுமே வராது. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் டெல்லி, ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தா என்ன சார் இங்கே புரிஞ்சுங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா வரி அல்லாத வருவாயை அது எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தா 5ம் பார்க்குறோம், 5மே வரி அல்லாத வருவாய்கள் தான். வரின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம குறிப்பிட முடியாது இல்லையா. அப்போ வரி அல்லாத வருவாய்க்கு உதாரணம் எல்லாமே நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல உதாரணம் அல்லன்னு கேட்குறாங்க. உதாரணம் கேட்டால் மேற்கண்ட அனைத்துன்னு கொடுக்க போகிறோம். உதாரணம் அல்லன்னு கேட்கும்போது எதுவுமே கிடையாது, எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் 176க்கு ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, அந்த நைட்டு பார்த்துக்கலாம். அண்ட் தென் 177க்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு வழக்காக இல்லாமல் உச்சநீதிமன்றமே நேரடியாக விசாரிக்கும் வழக்குகளில் தவறானதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா போன கொஸ்டின் மாதிரி தான் சுற்றி விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீட்டு வழக்காக இல்லாமல்
உச்சநீதிமன்றமே நேரடியாக விசாரிக்கும் வழக்குகளில் தவறானதான் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பார்த்தா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நேரடியான விசாரிக்கும் வழக்குகள் எதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்களா. உச்சநீதிமன்றமே நேரடியாக மேல்முறையீடே இல்லாமல் ஹைகோர்ட்லேருந்து வராமல் சுப்ரீம் கோர்ட்டே டேரெக்டாக விசாரிக்கக்கூடிய வழக்குகள் என்ன தெரிஞ்சுக்கலாம், அதை நம்ம விலக்களிச்சிடலாம். மற்றது என்னன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். என்ன வழக்குகள் டேரெக்டாக விசாரிக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையான வழக்குகள் வந்து பார்த்தா விசாரிக்கும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான வழக்குகள் ஒரு சின்ன ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா என்ன பிரச்சனை நடக்குது, அந்த வழக்குகள் வந்து பார்த்தா டேரெக்டாக யாரும் விசாரிப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் விசாரிப்பாங்க. இது சரி. மாநில அரசுகளுக்கு இடையேயான வழக்குகள் சரிங்களா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மத்திய மாநில, அப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சரிங்களா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த அரசுக்கு வழக்குகள் என்ன கான்ட்ரவர்சி இருக்குது, அந்த வழக்குகள் இருக்குன்னா அது யார் டேரெக்டாக விசாரிப்பாங்கன்னா எந்த ஒரு ஹைகோர்ட்டும் விசாரிக்க மாட்டாங்க, டேரெக்டாக யார் தான் விசாரிப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் விசாரிப்பாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு இடையேயான வழக்குகள், ஏதாவது ஒரு 2 ஸ்டேட், இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதான் மாற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவது சொன்னது என்னதுன்னு பார்த்தா 2 ஸ்டேட் இருக்குது, இப்போ தமிழ்நாடு கர்நாடகா இருக்குது, அந்த தமிழ்நாடு ஆந்திரான்னு இருக்குன்னு வச்சுங்களா. 2 ஸ்டேட்டுக்கான பிரச்சனைகள் அந்த வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா யார் டேரெக்டாக விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் விசாரிப்பாங்க. அது இரண்டாவதுமே சரிதான். மூணாவது அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள். அரசியலமைப்பில் வந்து சார்ந்த வழக்குகள் என்ன சார் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விதிகள் அடிப்படை உரிமைகள் எனக்கு மீறப்படுது அந்த வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், இந்த அடிப்படை கடமைகள் சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுதான் அரசியலமைப்பு சார்ந்த வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள் வந்து பார்த்தா எந்த கோர்ட் வேணால் விசாரிக்கலாம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா உச்சநீதிமன்றம் தான் விசாரணை கிடையாது, உயர்நீதிமன்றத்திலும் அது வந்து பார்த்தா கேஸ் போடலாம். எனக்கு அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஆர்டிகல் 226 படி நம்ம உயர்நீதிமன்றத்தில் நம்ம கேஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தா ஆர்டிகல் 32 படி உச்சநீதிமன்றத்தில் நம்ம கேஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தா அடிப்படை உரிமையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்கும்போது அது அரசியலமைப்பு சார்ந்த வழக்கு. அரசியலமைப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் வந்து ஜட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ இது உயர்நீதிமன்றத்திலையும் கொடுக்கலாம், உச்சநீதிமன்றத்திலையும் கொடுக்கலாம். அப்போ மூணாவது வந்து பார்த்தா உச்சநீதிமன்றத்தின் மூல வழக்காக அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, இது அப்பீலாகவும் போகலாம். சப்போஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபேவரே இல்லாமல் போகுது, சப்போஸ் கவர்மெண்ட்டுக்கோ சரி இல்லை, ஏன்னா அரசியலமைப்பு சார்ந்த வழக்கு யாருக்கு தான் போட முடியும், கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் போட முடியும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இல்லை, அட் சேம் டைம் தனிநபருக்கும் ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா அப்பீல் போவாங்க. யாருக்கிட்ட அப்பீல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போவாங்க. அப்போ இது ஞாபகம் வச்சுங்க. அப்போது மூணாவது 2 பேருக்கும் விசாரிக்கலாம். அப்போ மூணாவது வராது. என்ன சார் மூல வழக்கு கிடையாதுன்னா அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு மூல வழக்கு கிடையாது மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதுமானது. நாலாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தேர்தல் தொடர்பான வழக்குகள் சரிங்களா. சப்போஸ் வந்து பார்த்தா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் தொடர்பான தேர்தலில் எதனா வந்து பார்த்தா வழக்குகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் இருந்ததுன்னு பார்த்தா அதுக்கான டேரக்ட் வந்து பார்த்தா எங்கே இருக்கும், ஒரு ஜட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்கும். இது உச்சநீதிமன்றத்தின் மூல வழக்காக கருதப்படும். அப்போது 1, 2, 4 தான் வந்து பார்த்தா உச்சநீதிமன்றம் நேரடியாக விசாரிக்கும் வழக்குகள் சரிங்களா. ரைட், ஓகே. அப்போது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா நம்ம என்ன கொஷின் கேட்கணும்னா வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், சுற்றி விட்டுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். உயர்நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு போகக்கூடாது சரிங்களா. அதை மேல்முறையீடு வழக்கு இல்லாமல் இதான் கொடுத்துருக்காங்க. அப்படி போகாமல் உச்சநீதிமன்றமே நேரடியாக விசாரிக்கும் வழக்குகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போது என்ன சார் நம்ம பார்த்துருக்கோம் 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மத்திய மாநில அரசுகள் இது வந்து பார்த்தா உச்சநீதிமன்றத்தின் நேரடி வழக்கு. அண்ட் தென் மாநில அரசுகளுக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் நேரடி வழக்கு. அண்ட் தென் அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றம் நேரடி வழக்காகவும் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தா உயர்நீதிமன்றத்திலையும் அது கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம், அப்போ இது பொருந்தாது. அண்ட் தென் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கான தொடர்பான நேரடி வழக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து பார்த்தா நம்ம உச்சநீதிமன்றத்திலே டேரெக்டாக அங்கே தான் நம்ம கேஸ் கொடுக்க முடியும், வேறு அந்த ஹைகோர்ட்லேயே அங்கே கேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா 3 மட்டும் இங்கே பொருந்தாது. அப்போ தவறானது எதுன்னு கேட்டோம்னா 3 மட்டும் தவறானது. ஏன்னா இது உச்சநீதிமன்றமே என்ன இருக்கும், டேரெக்டாக விசாரிக்கும், அண்ட் தென் உயர்நீதிமன்றமும் விசாரிக்கும் சொல்லலாம். அப்போ ரெண்டும் இங்கே வந்து பார்த்தா அப்பீலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ மூணாவது வந்து பார்த்தா சொல்ல அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள் தான் இது சரியாக இருக்கும்போது ஆப்ஷன் சி தான் தப்பு. 178 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து பார்த்தா ஒரு மேக்ஸ் கொஸ்டின், நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். அந்த 179 போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கீழ்கண்டவற்றுள் சரியற்ற இணை எதுன்னு கேட்குறாங்க. எது வந்து பார்த்தா விச் ஒன் இஸ் தட் ராங் பேர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த ராங் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி மக்களாட்சி நாடுகள் பண்டைய கிரேக்கம் மற்றும் சுவிட்சர்லாந்து கரெக்ட். அந்த மறைமுக மக்களாட்சி நாடுகள் வந்து பார்த்தா இந்தியா மற்றும் அமெரிக்காவில் மறைமுக மக்களாட்சி காணப்படுதா, ஆமாம் கரெக்ட் தான். அந்த வந்து பார்த்தா ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகள் இங்கிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்காங்க. இது ஒற்றை குடியுரிமைகள் இங்கே கிடையாது. எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துலேயும் சுவிட்சர்லாந்தையும் டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அங்கே நம்ம இங்கிலாந்து அண்ட் சுவிட்சர்லாந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் வந்து பார்த்தா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியான்னு சொல்லலாம். அதுவுமே சரிதான். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இரட்டை குடியுரிமை தான் இருக்குது. அப்போ என்ன சார் தப்பாக இருக்குன்னு பார்த்தா சி மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் தப்பு. 179 சி. 180 பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லிட்டு இந்த விடுதலை பெண்களை பற்றி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களோட சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளால்
தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுபவர் அஞ்சலை அம்மாள் சொல்லியிருக்காங்க. அஞ்சலை அம்மாள் தான் வந்து பார்த்தா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி சொல்லுவாங்க. சொன்னது யாருன்னு பார்த்தா காந்தியடிகள் சொல்லுவாங்க. இது சரிதான். நெக்ஸ்ட் சிஎன் அண்ணாதுரையால் கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்பட்டவர் கேபி சுந்தராம்பாள்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிதான். கொடுமுடி கோகிலம் என்று வந்து பார்த்தா பட்டப்பேரை யார் கொடுப்பா? சிஎன் அண்ணாதுரை தான் கொடுப்பாரு. யாருக்கு? கேபி சுந்தராம்பாளுக்கு. அதுவும் சரிதான். ரெண்டாவது சரிதான். மூணாவது சிஎன் அண்ணாதுரை. அதே அண்ணாதுரையில் பார்த்தா தமிழ்நாட்டின் அன்னிபெசன்ட் என்று அழைக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் சொல்கிறாங்க. இதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரிதான். அது சரியாக இருப்போம். சரி, அப்போ காந்தியடிகள் அஞ்சலி அம்மாள் என்ன சொல்கிறாங்க? தென்னிந்தியாவின் ஜான்சிரான்னு சொல்கிறாங்க. அந்த வந்து பார்த்தா கேபி சுந்தராம்பால அண்ணாதுரை, நம்ம சிஎன் அண்ணாதுரை ஃபார்மர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா கொடுமுடி கோகிலம் சொல்கிறார். அது சரிதான். அதே சிஎன் அண்ணாதுரை அவர்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தமிழ்நாட்டின் அன்னிபெசன்ட் சொல்கிறாங்க. அதுவுமே சரிதான். அண்ட் என்ன சொல்லலாம்? மூணுமே சரியாக இருக்குது. ஆப்ஷன் டெல்லி. 180க்கு டெல்லின்னு சொல்லலாம். 181 சங்க காலத்து மன்னர்களில் இனத்தவர் மன்னர்களுடைய முக்கியமானவர்களுடைய பெயர்கள் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நிதியன், நன்னன், அந்திரன், அந்த நன்மாறன் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் யார் பொருந்த மாட்டான் அப்படின்னு பார்த்தா நன்மாறன் மட்டும் பொருந்த மாட்டாங்க. நன்மாறன் வந்து பார்த்தோன்னா பாண்டிய அரசர். சரிங்களா? நன்மாறன் யார் பார்த்தா பாண்டிய வம்ச அரசர். அவர் மட்டும் வரமாட்டார். நிதியன், நன்னன், அந்திரன் வந்து பார்த்தா இந்த 3 பேரும் இனத்த அரசர்னு சொல்லுவாங்க. வள்ளல்கள் இருக்கிற பற்றியில் வள்ளல்கள் கூடிய அரசர் தான் வந்து பார்த்தா அந்திரன், நிதியன் மற்றும் நன்னன். பட் யார் வரமாட்டார்? நன்மாறன் ஒரு பாண்டிய அரசன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அடுத்தது குடியுரிமை சீர்திருத்த சட்டத்தின் இலக்குகள் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு 4 குத்துட்டு எது சரி அப்படின்னு பார்க்குறாங்க. 4மே அங்கே சரியாக இருக்காது. ஏன்னா ஒன்று தப்பாக இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது. குத்தகையினை முறைப்படுத்துவது. ஏன்னா குத்தகை சீர்திருத்த சட்டம் எதுக்காக? குத்தகையினை முறைப்படுத்துவது. இது சரிதான். குத்தகைதாரர்களின் உரிமையை பாதுகாப்பது. இதுவும் சரிதான். அண்ட் தென் நில உடைமையாளர்களிடமிருந்து நிலங்களை பறிமுதல் செய்து அவற்றின் உரிமை குத்தகைதாரர்களுக்கும் அளிப்பது. அப்போ உரிமையை வந்து பார்த்தா யார் கொடுக்குறாங்க? குத்தகைதாரர் கொடுக்குறாங்க. இதுதான் சரிதான். ஏன்னா நில உடைமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்கிட்ட வந்து குத்தகைதாரர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க பயிர் மட்டும் தான் வச்சு தருவாங்க. அவங்க நில உரிமை வந்து பார்த்தா அவங்க பெறமாட்டாங்க. அந்த ஓனர்ஷிப் வந்து அவங்ககிட்ட இருக்காது, குத்தகைதாரர்கிட்ட இருக்காது. அப்போது அந்த நில உடைமையாளர்கிட்ட வந்து நிலங்களை பறிமுதல் செய்து அவற்றுக்கான அந்த லேண்ட் ஓனர்ஷிப் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? குத்தகைதாரருக்கே வழங்குறாங்க. சொந்த நிலமாக வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தா சரியாக தான் இருக்குது. அப்போ 1, 2, 3 சரியாக தான் இருக்குது. நில உரிமையாளர்களுடைய உபரியாக உள்ள நிலங்களை தானமாக பெற்று குத்தகைதாரர்களுக்கு வழங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானமாக கொடுனா யாரா கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா 4 வராது. அப்போது நில உடைமையாளர்ந்து நிலங்களை பறிமுதல் செய்து அவற்றின் உரிமைகளை யாருக்கு கொடுக்கணும்? குத்தகைதாரத்துக்கு கொடுத்தா அந்த 3 சரியாக இருக்குது. 3, 4 ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ நீங்கள் தானமாலாம் பெற மாட்டாங்க. தானமாக கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கும் தெரியும். அப்போ வந்து பார்த்தா 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். 1, 2, 3 தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பாம்பே. எத்தனாவதுக்கு? 182க்கு பாம்பே. 183 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நவீன தொழிலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுற நபர் யாருன்னு பார்த்தா ஜே.என். டாட்டா அவர்கள். இது வந்து பார்த்தா நம்ம 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஜே.என். டாட்டா தான் இந்திய நவீன தொழிலகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் விதி 164 படி மாநில அமைச்சரவை கூட்டாக சட்டப்பேரவைக்கு பொறுப்பானவங்க. சரிங்களா? மாநில அமைச்சரவைக்கு வந்து பார்த்தா கூட்டாக சட்டப்பேரவைக்கு சரிங்களா பொறுப்பானவங்க. ஆனால் தனித்தனியாக யாருக்கு பொறுப்பு? இங்கே 2 பொறுப்பு இருக்குது. சரிங்களா? மாநில சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கூட்டு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, தனி பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? முதல்ல இந்த கொஸ்டின் முடிச்சலாம். கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் தனி பொறுப்பு. சரி, தனி பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட்டு பொறுப்பாக நம்ம கூட்டு பொறுப்பு பார்த்து முடிச்சு நம்ம பார்க்கலாம். 164 படி மாநில அமைச்சரவை வந்து பார்த்தா ஒட்டுமொத்த அமைச்சரும் கூட்டாக எதுக்கு சட்ட பொறுப்பாக வாங்கன்னு பார்த்தா சட்டப்பேரவைக்கு வந்து பார்த்தா கூட்டாக பொறுப்பாக வாங்க. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை இழப்பின் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவியில் வைக்க வேண்டும். ஏன்னா சட்டப்பேரவைக்கு ஏன் சார் கூட்டு பொறுப்பு, தட் மீன்ஸ் ஜாயின் அந்த ஒட்டுமொத்தமாக எதுக்கு பொறுப்பாகனு பார்த்தா சட்டப்பேரவைக்கு பொறுப்பான்னு சொல்லும்போது சப்போஸ் பெரும்பான்மை இழந்து போயிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் தனித்தனி அமைச்சர் கிடையாது. இந்த அமைச்சர் மட்டும் பதவி இழக்கணும், அந்த அமைச்சர் மட்டும் பதவி இழக்கணும் கிடையாது. ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். தட் மீன்ஸ் அந்த இதுவே வந்து பார்த்தா டிசால்வ் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தா இது கூற்றும் சரி காரணமும் சரி நம்ம சொல்லலாம். அப்போ ஆர்டிகல் 164 என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டாக சட்டப்பேரவைக்கு பொறுப்பானவங்க எதுக்காக பொறுப்பானவங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தா பெரும்பான்மை நீங்கள் நிரூபிக்கல இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே நீங்கள் பதவியிலுக்கு நேரிடும். அதை தான் சொல்ல போகிறாங்க 164. அப்போ ஞாபகம் வச்சுங்க. அப்போது கூற்றும் சரி காரணமும் சரி. அந்த காரணம் என்ன அது சரியாக விளக்குதுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், தனி பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி பொறுப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஆளுநர்களுக்கு தனி பொறுப்பு. சரிங்களா? ஆளுநருக்கு தனி பொறுப்பு. யார்? ஒவ்வொரு அமைச்சரும் ஆளுநருக்கு தனி பொறுப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆளுநர் நினைச்சா அந்த அமைச்சரவை தனி ஒரு அமைச்சர் மட்டும் ஒட்டுமொத்த அமைச்சரவை கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தா தனி அமைச்சர் மட்டும் அமைச்சர் தனி ஒரு அமைச்சர் மட்டும் பதவி வந்து பார்த்தா தூக்கலாம். தட் மீன்ஸ் பதவி இலக்க சொல்லலாம். இது யாரோட பரிந்துரைன்னு பார்த்தா முதலமைச்சர் பரிந்துரை தான். ஆனால் யார் செய்வார்? ஆளுநர் தான் செய்வார் இல்லையா? அதுதான். அப்போது பதவி இலக்க சொல்லலாம். அவருக்கான இலாக்காலாம் மாற்றாமல் இல்லையா? அப்போது ஒவ்வொரு அமைச்சர்களும் தனி பொறுப்பாக யாருக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
ஆளுநர்களுக்கு. அந்த வந்து பார்த்தா இது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டு த கவர்னர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கூட்டாக சட்டப்பேரவைக்கு பொறுப்பாகக்கூடிய விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்கும். பெரும்பான்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டாக வந்து பார்த்தா அவங்க அமைச்சரவை காலி செய்யக்கூடிய அந்த பதவி விலகக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சரவை வந்து பார்த்தா அங்கே பதவி விலக வேண்டும் என்ற ஒரு விஷயம் தான் இந்த கூட்டாக இருக்குது. இது வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தனி பொறுப்பு அப்படின்னா யாருக்குன்னு பார்த்தா கவர்னருக்கு. அந்த வந்து பார்த்தா இந்த இடத்துல கூட்டு பொறுப்பு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே யார் வருவாங்க, சட்டப்பேரவை வருவாங்க. நான் வச்சுங்க, ஏன்னா சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இருக்கிறவங்க தான் அமைச்சர்கள் இருக்க முடியும், ஆனால் அமைச்சர்கள் இருக்க முடியாது இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் நான் வச்சுங்க. தனி ஆளுநர் நினைச்சா என்ன பண்ணலாம், அவங்களுடைய பதவி வந்து பார்த்தா நீக்கலாம் முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷனால். அப்போ வந்து தனி பொறுப்பு யாருக்கு வருவாங்க, ஆளுநருக்கு. கூட்டு பொறுப்பு சட்டப்பேரவைக்கு. அப்போ இந்த இடத்துல 184க்கு ஏன்னு வரும். 185 இதுவே ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேராகிராஃபில் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு சிம்பிளாக கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதே சிம்பிள் தான் அதுவும். வேறு எதுவுமே இல்லை. பின்வரும் இணைகளில் எத்தனை சரின்னு கேட்குறாங்க. வேறு எதுவுமே எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். சரிங்களா, இது தனியாகவும் தனித்தனி கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஏன்னா அது குமுலேட்டிவாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறது தான் அந்த கொஸ்டின் இருக்குது. பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த கொஸ்டின் கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னா சொல்லி ஒட்டுமொத்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான மேக்னா கட்டா அப்படின்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தா அடிப்படை உரிமைகள் சொல்லுவாங்க. சரிங்களா, அடிப்படை உரிமைகள் தான் வந்து பார்த்தா இந்திய அரசியலமைப்புடைய மகாசாசனம். சரிங்களா, அது சரிதான். உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம். சரிங்களா, உள்ளாட்சி அரசாங்கத்துடைய மகாசாசனம் என்னன்னு பார்த்தா ரிப்பன் பிரபுடைய தீர்மானம். ஏன்னா ரிப்பன் பிரபு தான் வந்து பார்த்தா ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் உள்ளாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரு பிரபு யாருன்னு பார்த்தா நம்முடைய ரிப்பன் பிரபு. சரிங்களா, அப்போ அவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் வந்து பார்த்தா உள்ளாட்சி அரசாங்கத்துக்கே வந்து ஒரு பேஸாக காணப்படுறதுனால என்ன சொல்கிறாங்க, அது ஒரு மகாசாசனம் மேக்னா கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னா கட்டா என்ன சொல்லலாம், லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அது ரிப்பன் பிரபு தான். இதுவுமே சரிதான். பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம். சரிங்களா, பஞ்சாயத்து ராஜ்யோட மகாசாசனம் தான் பல்வந்தராய் மேத்தா குழுதாவுடைய அறிக்கை தான் வந்து பார்த்தா பஞ்சாயத்து ராஜ்யம். இது வந்து பார்த்தா ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு பேஸ் போட்டது யாருன்னு பார்த்தா நம்முடைய ரிப்பன் பிரபு தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் காலனியல் பீரியடில். அதே பஞ்சாயத்து ராஜோடைய அதுக்கு அதர் ரீதியாக அமைக்கப்பட்ட கமிட்டின்னு பார்த்தா பல்வந்தராய் மேத்தா கமிட்டி 1958 ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் தான் பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் சொல்லுவாங்க. இது சரிதான். நுகர்வோர் பாதுகாப்பின் மகாசாசனம் மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரா சட்டம் 1886 கொண்டு வரப்பட்ட சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பின் மகாசாசனம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது சரியாக கொடுத்துருக்காங்க. மனித உரிமைகளின் நவீன மகாசாசனம். சரிங்களா, மாடர்ன் மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. ஐநாவால் வெளியிடப்பட்ட பேரறிக்கை பார்த்தீங்கன்னா 1948 அந்த பேரறிக்கை தான் மனித உரிமைகள் நவீன மகாசாசனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே சரிதான். அண்ட் தென் இந்தியாவின் மகாசாசனம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மேக்னா கட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கை தான் விக்டோரியா மகாராணி அறிக்கை. இந்த விக்டோரியா மகாராணி அறிக்கை தான் மேக்னா கட்டா என்று அழைக்கப்படும். இந்த மேக்னா கட்டா என்று அழைக்கப்பட்ட விஷயம் தான் இந்தியாவின் மேக்னா கட்டா. சரிங்களா, அப்போ 6மே சரியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு பார்க்காம 6மே என்ன இருக்குது, சரியாக இருக்குது. 6 இணைகளும் சரியாக பொருத்தப்படுறது நம்ம பார்க்குறோம். சரிங்களா, சிம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சுயமரியாதை மாநாடுகள் தொடர்பான சரியான இணையத்தை இருக்குது. சார், சுயமரியாதை இயக்கம் வந்து பார்த்தா 1925 பெரியார் அவரால் வந்து பார்த்தா தொடங்கப்படும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுயமரியாதை இயக்கம். அப்போ சுயமரியாதை இயக்கம் தொடர்பான மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் மற்றும் ஆண்டுகள் வந்து பார்த்தா இணையாக கொடுத்துருக்காங்க. அதில் சரின்னு கொடுத்துருக்காங்க. முதல் மாநாடு செங்கல்பட்டு தான் நடக்கும் 1929 அது சரிதான். இரண்டாம் மாநாடு என்று சொல்லக்கூடிய 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாடு ஈரோடு தான், அதுவும் சரிதான். அதன் 3வது மாநாடுன்னு சொல்லக்கூடிய 1931 விருதுநகரில் மாநாடு வந்து பார்த்தா நடக்கும். தட் மீன்ஸ் அதுவுமே சரிதான். அப்போ 3 மாநாடுகளும் சரியாக தான் பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ சுயமரியாதை மாநாடுகளில் ஃபர்ஸ்ட் மாநாடு செங்கல்பட்டுலையும், செகண்ட் மாநாடு ஈரோட்லையும், 3வது மாநாடு விருதுநகரில் நடக்கும். அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணலாம், டெல்லின்னு சொல்லலாம். இங்கே வரலாம். அப்போது இன்னும் 186க்கு டெல்லின்னு பார்த்தோம் இல்லையா, 187 வரலாம். 187க்கு வந்து பார்க்கும்போது துணை குடியரசுத் தலைவரே ராஜ்யசபாவின் தலைவராக. அப்போ ராஜ்யசபா தலைவர் யாருன்னு பார்த்தா துணை குடியரசுத் தலைவர் தான். அதை சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 64. சரிங்களா, அப்போ 64 விதி 64 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விதி தான் 64. இந்த விதி என்ன சொல்லுன்னு பார்த்தா துணை குடியரசுத் தலைவர் எதுக்கு வந்து லீடராக இருப்பார் அப்படின்னு பார்த்தா ராஜ்யசபாக்கான ஒரு லீடராக இருப்பார். அதுவுமே ஞாபகம் வச்சுங்க, சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபான்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா 1க்கு சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஷரத்து 89 தட் மீன்ஸ் ஆர்டிகல் 89 என்ன சொல்லுன்னு பார்த்தா ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது சரிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசு பற்றி சொல்லும் போது இந்த ஆர்டிகல் வரும் 64 வரும். இந்த 89 வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரூல் பற்றி சொல்லும் போது, பார்லிமெண்ட் ஆர்டிகல் பற்றி சொல்லும் போது இந்த 89 வரும். பார்லிமெண்ட் ஆர்டிகலில் ராஜ்யசபா பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இதன் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் செயல்படுவார். இதன் தலைவராக துணை குடியரசுத் தலைவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ 89 சரிதான். அப்போ 1,2 சரிதான். என்ன பண்ணலாம், என்ன கேட்குறாங்க, சரிதான் கேட்குறாங்க, ராங் பேர் கேட்குறாங்க, ராங் எதுவுமே கிடையாது, நான் சரின்னு சொல்லிட்டு போகிறேன். சரிங்களா, அப்போ சி வராது. ராங்னு கேட்குறாங்க, 1 கிடையாது 2 கிடையாது, ரெண்டுமே என்ன சொல்லலாம்
சரின்னு சொல்லலாம். அப்போது தவறு தான் கேட்குறாங்க இல்லையா, தவறான இணை எதுன்னு கேட்க தவறு எதுவும் கிடையாது, அதனால் வந்து பார்த்தா டின்னு சொல்லலாம். 189 சரி 188 சமக்ர சிக்ஷா. சமக்ர சிக்ஷா என்பது கீழ்கண்ட பள்ளி கல்விக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமக்ர சிக்ஷா திட்டம் வந்து பார்த்தா எப்போ கொண்டு வந்தாங்க, சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தா 2018 கொண்டு வந்தாங்க. 2018 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சமக்ர சிக்ஷா அபியான். இது வந்து பார்த்தா யாருக்கான ஒரு திட்டம், எந்த கல்வி திட்டம் தான் அந்த கல்வி வந்து பார்த்தா எந்த பள்ளிக்கான ஒரு கல்வி திட்டம்னு பார்த்தா முன் வகுப்பு முதல் 12th வரைக்கும் சரிங்களா, ப்ரீ நர்சரி டு வந்து பார்த்தா கிளாஸ் 12 வரைக்கும் வந்து பார்த்தா அதுக்கான கல்வி வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பார்த்தா அந்த சமக்ர சிக்ஷான்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான அச்சீவ்மெண்ட் இயர், டார்கெட் இயர் வந்து பார்த்தா என்ன வச்சிருக்கான்னு பார்த்தா 2026 வச்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. சமக்ர சிக்ஷான்னு திட்டம் வந்து பார்த்தா எப்போ இது வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 2026 எல்லாருக்குமே கல்வி வழங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டார்கெட் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுங்க 2026 இதுக்கான டார்கெட் இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது யாருக்கான கல்வின்னு பார்த்தா முன் தொடக்க கல்வி முதல் வந்து பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் சரிங்களா. அடுத்தது சிறந்த கல்வி நிறுவனங்களின் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்சார் துறைகளில் வந்து பார்த்தா படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்சார் துறைகளில் படிப்பதற்கான வாய்ப்பை எந்த ஸ்கீம் வந்து பார்த்தா உறுதி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி பள்ளிகள் திட்டம். இந்த மாதிரி பள்ளிகள் திட்டம் டெல்லி கவர்மெண்ட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ஏன்னா டெல்லிக்கு வந்து பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் டூர் போயிருப்பாங்க, அதுலேருந்து வந்து பார்த்தா கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மாதிரி பள்ளிகள் மாடல் ஸ்கூல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் வந்து பார்த்தா சிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தா தொழில்சார் துறைகளில் படிப்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் தான் மாதிரி பள்ளிகள் திட்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. சுப்ராயல் ரெட்டி நீதி கட்சி சார்ந்த முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வருஷம் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தா எது தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன தவறாக இருக்குன்னு பார்த்தா ஒன்று சுப்ராயல் ரெட்டியார் எங்கேருந்து எதுவரை இருக்காருன்னு பார்த்தா 1920 21 வரைக்கும் ஒரு முதலமைச்சராக இருக்கார், சரிதான். அண்ட் தென் பனகண்டி ராமநாயன் நிங்கர் அவர் வந்து பார்த்தா 1921 26 வரைக்கும் சிஎம்மாக அவர் தான் இருப்பார், அப்போ அதுவும் சரிதான். 1921 23 வரைக்கும் ஒரு பீரியடில் சரிங்களா, 23 வரைக்கும் ஒரு பீரியட்லையும் சரி, 23 26 வரைக்கும் ஒரு பீரியடில் அவர் இருப்பார் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா சுப்ராயல் ரெட்டியார் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சரி, பனகண்டி ராமலிங்கர் 2 பீரியடாக இருக்கார், அதுவுமே சரி தான். 1921 26 வரைக்கும். முனுசாமி நாயுடு 30 32 வரை இருக்காங்க. அப்போ முனுசாமி நாயுடு மட்டும் நான் வச்சுங்க, இதுவுமே சரி தான், 30 32 சரி தான். அப்போது ராமகிருஷ்ண ரங்காராவ் அவர் வந்து பார்த்தா தப்பாக இருக்க போகுது. அப்போ 3 ரைட்னா என்ன இருக்குது, ஒன்று தப்பாக இருக்க போகுது இல்லையா. அப்போது வந்து பார்த்தா முனுசாமி நாயுடும் சரி தான், டி தான் தப்பாக இருக்குது. என்ன சார் தப்பாக இருக்குன்னு பார்த்தா 32 35 வரைக்கும் இருக்க மாட்டார், 36 வரைக்கும் இருப்பார் சரிங்களா. 32 34 வரைக்கும் ஒரு பீரியடில் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா 32 34 வரைக்கும் ஒரு பீரியடில் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு முதலமைச்சராக இருப்பாங்க. அப்போ 44 போட்டோன்னா 34 சரிங்களா. அப்போ 34 36 வரைக்கும் 34 36 வரைக்கும் செகண்ட் டைம் சிஎம்மாக இருப்பார் நம்ம ராமகிருஷ்ண ரங்காராவ்னு சொல்லக்கூடிய நபர். அப்போ 32 என்ன பண்ணலாம், 36 வரைக்கும் சொல்கிறதுனால என்ன கொடுத்துருக்காங்க, 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போது ஆப்ஷன் டெல்லி தான் வந்து பார்த்தா சரியான விடை. அப்போ வந்து பார்த்தா இதுக்கு 190 191 மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, நம்ம நைட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 192 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது. 193 நகரங்களுடைய சிறப்பு பெயர், ஒரு சிட்டிஸோடைய சிறப்பு பெயர் கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா டாலர் நகரம், தமிழ்நாட்டு கிடையாது, இந்தியாவுடைய டாலர் நகரம் என்று சொல்லக்கூடிய நகரம் வந்து பார்த்தா திருப்பூர் தான், சரிதான். பம்பு நகரம், பம்பு சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் கோயம்புத்தூர், அதுவுமே சரிதான். முத்து நகரம் தூத்துக்குடி, முத்து நகரம் முத்துக்குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது முத்து நகரம் தூத்துக்குடி தான், முத்து நகரம் என்று அழைக்கப்படுது தூத்துக்குடி தான். எஃகு நகரம் ஸ்டீல் சிட்டி என்று சொல்லக்கூடிய நகரம் சேலம் தான், ஏன்னா செயில் அங்கே இருக்குது, ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சேலம். அந்த வந்து தோல் நகரம் லெதர் சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தா வாணியம்பாடி தான். இந்த வேலூர் வாணியம்பாடி, இந்த ராணிப்பேட்டை போன்ற பகுதியில் தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும், தோல் நகரம்னு சொல்லிட்டு வாணியம்பாடின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், நம்முடைய 5 அப்படி தான் வந்து பார்த்தா 5மே சரியாக தான் இருக்குது. அப்போது 5மே சரியாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் என்ன வரும், அனைத்தும் சரி அப்படின்னு தான் வரும், ஆல் ஆர் கரெக்ட். அப்போ வந்து பார்த்தா 193 டெல்லி. 194 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், தட் மீன்ஸ் நைட்டு பார்த்துக்கலாம். 195 ஆமாம் 195 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேட்ச். இது வந்து பார்த்தா பெரியார், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து பார்த்தா கேட்காத விஷயம் கிடையாது. அப்போ வந்து பார்த்தா நிறைய டைம் தனித்தனியாகவும் சரி, அந்த மேட்ச் சரி, அப்போது இணைகளும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இந்த பொறுத்துக்கு. அப்போ இந்த பொறுத்துக்களை என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா பட்டியல் 1 வந்து பார்த்தா பெரியாருடைய இதழ்கள் கொடுத்துருக்காங்க, அது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசு என்னும் இதழ் வந்து பார்த்தா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1925 அப்போ தான் ஏன்னு வரும். குடியரசு என்ற இதழ் வந்து பார்த்தா 1925 தொடங்கப்பட்டது, ஃபஸ்ட்டு 4ன்னு போட்டுங்க. ரிவோல்ட் என்ற இதழ் வந்து பார்த்தா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1928 தொடங்கப்பட்டதா ரிவோல்ட் என்ற இதழ், அப்போ வந்து பார்த்தா 3. பகுத்தறிவு என்ற வந்து பார்த்தா இதழ் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1934 இது 2. அந்த விடுதலை கண்டிப்பாக இதுதான் இருக்க போகுது, 1935 தான் இருக்க போது. 4321 அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 4321 சியில் இருக்குது.
சி தான் வந்து பார்த்தா சரியான விடைன்னு சொல்லலாம். 195க்கு என்ன சரி? அப்போ சி தான் வந்து சரியான விடைன்னு சொல்லலாம். 196. நெக்ஸ்ட், தமிழக அரசின் கல்வி திட்டங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எது சார் தப்புன்னு பார்க்குறோம். இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த கொரோனா கேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த கற்றல் இடைவெளி வந்து பார்த்தோன்னா குறைப்பதற்காக கொரோனா கேப்பில் வந்து பார்த்தா பள்ளிகள் மூடப்பட்டது பார்த்தீங்களா, அதனால் கற்றல் இடைவெளிகள் தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இல்லம் தேடி கல்விகள் திட்டம். அது சரிதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எண்ணும் எழுத்தும் திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன் அளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கும் போது 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் தொடங்கியிருப்பாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் பார்த்தா நம்ம 5ஆம் வகுப்பு மாணவர்களையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து பார்த்தா 1 to 5 அப்படின்னு சொல்லலாம். 1 to 5 வந்து பார்த்தா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஏன்னா இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டார்டிங் விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தா அவிஞ்சிவாக்கம் என்ற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தா தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். அப்போ அந்த திட்டம் தொடங்கும் போது வந்து பார்த்தா 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கும்போது இந்த எண்ணும்னா வந்து பார்த்தா கணிதம் சொல்லுவாங்க, எழுத்தும்னா வந்து பார்த்தா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த எழுதுப்படி தெரிவித்துக்கு அந்த பயிற்சி அளிக்குது. அப்போ வந்து பார்த்தா அங்கே ஆல் பாஸ் போட்டுறாங்க, எல்லாருக்குமே ஆல் பாஸ் போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க படிக்க தெரியாமையோ எழுத தெரியாமல் எங்கே போயிடறாங்க, அவங்க 3க்கும் 4க்கும் போயிடறாங்க. அதனால் வந்து பார்த்தா அதனால் அவங்களுக்கு கணிதம் பற்றிய அறிவும் சரி எழுத்தை பற்றிய அறிவும் சரி கொடுப்பதற்கான திட்டம் தான் எண்ணும் எழுத்து திட்டம். தொடங்கும் போது 3rd கிளாஸ் வரையும் தான், 3ஆவது வகுப்பு வரையும் தான் பார்த்தா தொடங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1 to 5 வரைக்கும் இருக்குது. அப்போ எதுவுமே சரிதான். வானவில் மன்றம் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தினை தூண்டுவதற்காக வந்து பார்த்தா வானவில் மன்றம் சொல்லிட்டு பள்ளிகள் தோறும் நிறுவப்படும் சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த ஒரு திட்டம் தான் வானவில் மன்றம் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தினை தூண்டுவதற்காக. நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி தொழில் வழிகாட்டல் கொடுத்துருக்காங்க. தொழில் வழிகாட்டல் வராது. இந்த 8 முதல் 12ஆம் வகுப்பு தட் மீன்ஸ் நான் முதல்வன் திட்டம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த திறன் பயிற்சின்னு சொல்லலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஏன்னா வந்து பார்த்தா இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, தனித்திறமையை கண்டறிந்து அந்த திறமை ஊட்டக்கூடிய அந்த திறமைக்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அது சொல்லும் போதே நான் முதல்வன் வந்து சிஎம் கிடையாது, நீங்களும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இந்த திட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வருவாங்க. அப்போ இந்த திறன் சார்ந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து பார்த்தா நான் முதல்வன் திட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து தொழில் வழிகாட்டல் மட்டும் வராது, என்ன வரும், திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 196க்கான ஆப்ஷன் பார்த்தலாம். ஆப்ஷன் டெல்லி தான் தப்பாக இருக்குது. அப்போது 197 பாருங்க, 197 மேக்ஸு. அதை வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு தட் மீன்ஸ் வந்து பார்த்தா நம்ம நைட்டு பார்த்துடலாம். அந்த 198 சரிங்களா, இந்திய குடியரசுத் தலைவராவதற்கான தகுதிகளில் சரியற்றதுன்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க தகுதிகள் அப்படின்னு பார்த்தா இந்திய குடியரசுக்கான தகுதிகள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவர் வந்து பார்த்தா இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 35 வயசு நேர்மையாகனு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து ஆப்ஷன் ஏ எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 35 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ரெண்டாவது. மூணாவது லோக்சபா உறுப்பினராக தகுதிகள் பெற வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலாவது ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது விஷயம் எல்லாருக்குமே வரும் சரிங்களா, அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஆதாயம் தர பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎமுக்கும் வரும், ஆளுநருக்கும் வரும், எல்லாருக்குமே இது வரும். ஞாபகம் வச்சுக்க போதுமானது. அப்போ இது வரப்போகுது. லோக்சபா உறுப்பினருக்கான தகுதிகள் உறுப்பினர் ஆவதற்கான எல்எஸ்க்கான தகுதி உறுப்பினர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுவுமே சரிதான். பார்த்தா குடியரசுத் தலைவர் எதற்கு ஈடான தகுதி அப்படின்னு பார்த்தா லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான ஒரு தகுதி அவருக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மினிமம் ஏஜ் என்னன்னு பார்த்தா 35 ஏஜ் அவர் கண்டிப்பாக வந்து நிரம்பி இருக்கணும். அப்போ வந்து பார்த்தா பிசிடி சரி. என்ன தப்பு, இந்தியராக இருக்க வேண்டும். ஏன்னா சார் இது தப்பாக கொடுத்துருக்காங்க, இந்தியராக தானே இருக்கணும், அப்போ இந்தியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இடத்துல இந்திய குடிமகனாக இருக்கணும் சரிங்களா. இந்தியர் என்பது வேறு, இந்திய குடிமகன் என்பது வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியர்னா நேஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா, இந்திய குடிமகன்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குடியுரிமைக்கும் இந்த நேஷனாலிட்டிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியராக இருந்தால் மட்டும் போதும், இந்தியராக இருந்தால் மட்டும் போதாது, இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்தா இந்த இடத்துல எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போது அயல் நாட்டை சார்ந்த இந்தியர் அல்லாத ஒருத்தர் நபரும் கூட இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஆகலாம் சரிங்களா. இந்தியர் அல்லாத ஒரு நபரும் கூட இந்தியாவில் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவராக ஆகலாம். அதுக்கான விதி என்னன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் தங்கி இந்திய குடிமகன் சான்றிதழ் பெற வேண்டும். இந்தியன் சிட்டிசன் பதவி நம்ம இந்திய குடியுரிமை என்ன பண்ணணும், பெறணும். அப்போது இந்திய குடியுரிமை இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் தான் சரி. அப்போ என்ன தப்பாக வரும், இந்தியராக இருக்க வேண்டும்ன்றது தப்பு. அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ அமெரிக்காவை சார்ந்த நபரும் சரி, இன்னொரு இங்கிலாந்து சார்ந்த நபரும் சரி இந்தியாவில் இந்திய குடியரசுத் ஆகலாம்னா ஆகலாம். எப்படி ஆகலாம்னு பார்த்தா அவங்க இந்தியாவில் வந்து இந்திய குடிமகன் சான்றிதழ் பெறணும். இந்தியாவில் வந்து பார்த்தா அந்த குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளை பின்பற்றி குடியுரிமை பெற்ற பிறகு இங்கே குடியரசுத் தலைவராக என்ன பண்ணலாம், போட்டியிடலாம். அது மட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போது அவங்க இந்தியர் கிடையாது இல்லையா, அப்போ இந்தியராக கிடையாதனால என்ன பண்ண தகுதியாக வைக்கலாம். அப்போ இந்தியராக இருக்க வேண்டும் என்ற தகுதி கிடையாது. தட் மீன்ஸ் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதுக்கு சரியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தா சிட்டிசன்
அப்படின்னு பார்த்தா என்ன, யார் வேணால் சிட்டிசன் ஆகலாம். அப்போ இந்தியாவுடைய வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களும் வந்து பார்த்தா இந்தியாவிலேருந்து இந்திய குடியுரிமை பெறலாம் இல்லையா, அவங்களும் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தா போட்டியிடலாம். அப்போ வந்து பார்த்தா இந்தியராக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் கிடையாது, இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் போதுமானது. சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 198வது என்ன வரும், ஷுட் பி அன் இந்தியன் வந்து பார்த்தா தப்பாக கொடுத்துருக்காங்க, ஷுட் பி அன் இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தா அதுதான் சரியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தா 198க்கு ஏ அப்படின்னு சொல்லலாம். 199 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, அதை நம்ம நைட் பார்த்துக்கலாம். 199 ஆல்மோஸ்ட் வந்துட்டோமா, ரைட், ஓகே. 200 வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், அதுவும் ஒரு மேக்ஸ் கொஸ்டின். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அதுவுமே நைட்டு பார்த்துக்கலாம். அப்போ 75 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தோன்னா 25 பேலன்ஸ் 25 இருக்குது. அந்த 25 வந்து பார்த்தா நம்ம மேக்ஸ் சார் வந்து பார்த்தா நைட்டு அவர் கொடுத்துருவாரு. அந்த தமிழ் வந்து பார்த்தா ஆஃப்டர் தட் ஒரு 15 மினிட்ஸ் தமிழ் நம்ம ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. தேங்க்யூங்க.